கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையாக ஜெபத்துக்காக கண்ணில் நான் கூட கர்த்தர் கற்புக்கு கொடுத்து சந்தோஷம் கூட நமக்கு முன்பாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஆசனுடைய கர்த்தாவே, இந்த நல்ல தருணத்துக்காக முன்னாடி சென்ற கர்த்தாவே, மறுபடியும் கர்த்தாவே, இதோ கர்த்தா உங்கள் சமூகத்தில் கர்த்தாவே, ஒரு கர்த்தாவே எங்கள் கூட சேர்ந்ததாக முன்னாடி சென்ற கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இந்த உலகத்தில் கர்த்தா மோசமான சூழ்நிலையோடு கர்த்தாவே, இந்த கொடிய வைரஸினால் கூட கர்த்தா பாதிக்கப்பட்டு நேரத்தில் கூட கர்த்தாவே, இதோ கர்த்தாவே சிறு மந்தையை கூட கர்த்தாவே நீர் கர்த்தாவே கண்ணு நம்மளை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி ஜீவன மாசம் கூலி கொடுத்து கர்த்தாவே, இதோ கர்த்தா தேவ வார்த்தை கேட்க முடியாது கூட கர்த்தாவே எங்கள் சமூகத்தை குறித்து தகவல் நினைச்சிட்டு கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இந்த ஆரணி முக்கியமாக கர்த்தர் நாங்கள் குறிச்சிருக்கோம் கர்த்தாவே, இதோ கர்த்தாவே பாடத்தாளர் கர்த்தர் முடிச்சிருக்கோம் கர்த்தாவே, இதோ கர்த்தாவே ஆவியோட உண்மையோட கருத்தோட கர்த்தா துதிக்க முடியாது கர்த்தாவே நிற்கிற தகவல் நினைச்சிட்டு கர்த்தாவே, இதோ கர்த்தாவே இசுவர வாசிக்கிற சவரி கர்த்தாவே கர்த்தர் எடுத்துக்கொள்ள ஜீவன கர்த்தாவே, இதோ பாடல கத்தி சீ அமைக்க கர்த்தாவே நிற்கிற ஜீவன கர்த்தாவே, இதோ கர்த்தா துதியில் பிரியப்பட தேவன் கர்த்தாவே, இதோ கர்த்தா சோதர கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தாவே நீர் பிரிப்பினா ஜீவன கர்த்தாவே நீர் மகத்தான தேவன் கர்த்தாவே, நீர் வாரம் வாரம் என்று நாங்கள் கர்த்தாவே மகத்தான தேவனை கர்த்தாவே நீர் கர்த்தா வந்து கர்த்தாவே இந்த ஆராதனை கர்த்தாவே நீர் முகர்மையாக ஜீவன கர்த்தாவே, இதோ கர்த்தாவே சோதர கர்த்தாவே இதோ மேற்கொள்ளும் கர்த்தனம் ஜீவன கர்த்தாவே அவர் முற்றினானே அபிஷேகம் தாய்வான கர்த்தாவே நீர் கர்த்தாவே இந்த கடைசி காலத்தில் கர்த்தா எங்களுக்காக கொடுக்கப்பட்ட கர்த்தா மகத்தான தீர்தேசி கொடுத்து கர்த்தாவே, இதோ தீர்தேசி பேசின அநேக செய்திகள் இருந்து கர்த்தாவே நீர் கர்த்தாவே அநேக மறைக்கப்பட்ட ரகசியங்கள் கர்த்தாவே நீ வெளிப்படுத்த நான் சொல்லுங்க கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு காலத்துக்கு கர்த்தா ஒவ்வொரு தீர்தேசி பேசுகிற செய்திகள் கர்த்தாவே இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே இது ஒரு மனவாட்டி கண்டு கர்த்தாவே இதுகளாக தெரிந்து கொள்ள அந்த செய்தி கர்த்தாவே அநேக ரகசியங்கள் கர்த்தாவே எங்கள் மேற்கொள்ளுனா நீ வெளிப்படுத்த நான் சொல்லுங்க கர்த்தாவே, நாங்கள் கேட்கும்போது கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் தலைமையில் போகாதபடி கர்த்தாவே எங்கள் இறுதியமான பணிகள் எழுதி கொண்டு கர்த்தாவே நாங்கள் வலதுபுறம் நிறுவனம் சாயாம கர்த்தாவே எங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடி கர்த்தாவே அதை நித்தியத்தை வீட்டுக்குள் நாங்கள் பிரவேசி கர்த்தாவே நீ கிரிப்ஷனா செய்வோம் கர்த்தாவே ஆண்டவரே சொந்த கர்த்தாவே, இதோ நாங்கள் கடைசி காலத்தில் கடைசி மணி வேலை நாங்கள் செய்வோம் கர்த்தாவே, இதோ கதை இயற்கையான காரியங்கள் நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே இதோ கர்த்தா வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே நிறைவேறி கொண்டு கர்த்தாவே, இதோ கர்த்தா மத்திய 24 வாசிக்கக்கூடிய கர்த்தாவே ஜனத்துக்கு விரோத ஜனம் ராஜ்யத்துக்கு விரோத ராஜ்யம் பஞ்சங்கள் கொள்ளனைகள் பூமி அதிர்ச்சம் கர்த்தாவே பலர்களில் உண்டாகும் கர்த்தாவே வேலை கர்த்தாவே வருகைக்கு முன்னாடி சபைக்கு தேவன் கர்த்தாவே இப்போது கர்த்தாவே நாட்டுக்கு கர்த்தாவே நாடுகளுக்கு நாடு கர்த்தாவே இதோ கர்த்தா யுத்தங்களை கர்த்தாவே நாங்கள் கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே ஆண்டவரின் வருகையை நாங்கள் நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரின் சோதனை கர்த்தாவே எங்களுக்காக போடுபட்டு வார்த்தையில் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே பின்னிட்டு பார்க்காதபடி கர்த்தாவே இதோ கலப்பின் கையிட்டு பார்க்கிறோம் கர்த்தாவே பின்னிட்டு பார்க்கணும் பார்த்துறோம் நாங்கள் தேவன் கர்த்தாவே, இதோ இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே நாங்கள் கடைசி மணி ஜீவிக்கிற கர்த்தாவே இதோ கர்த்தா நாங்கள் வார்த்தையோடு கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தாவே கிருஷ்ணா ஜீவிக்கிற கர்த்தாவே சோதனை கர்த்தாவே இதோ கர்த்தாவே இந்த வார்த்தை கர்த்தாவே காரணமாக கேட்கிற ஒவ்வொரு கர்த்தாவே சகோதரர்களாக ஜீவிக்கிற கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்டு கர்த்தா அதன்படி கர்த்தா ஒவ்வொரு கர்த்தா ஜீவிக்க கர்த்தாவே கிருஷ்ணா ஜீவிக்கிற கர்த்தாவே சோதனை கர்த்தாவே இது ஆராதனை முச்சமாய் இந்த பெருமையாக கர்த்தாவே 6 முதல் முடிவரை கர்த்தா இந்த கிருஷ்ணன் கர்த்தா எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் எங்களை கர்த்தர் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனை தகப்பனே. Hallelujah.
தடைகளெல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்ன ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைத்தவர் நம் முன்னே போவார், ஓசன்ன ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திட்டாரே, ஈட்டியை கொடுத்திட்டாரே, வில்லை உடைத்திட்டாரே, ஈட்டியை கொடுத்திட்டாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கடைசி நாட்களிலே கண் முன்னே வந்தார், மாம்சத்தில் மறைத்து என்னை மணவாட்டி என்றார். கடைசி நாட்களிலே கண் முன்னே வந்தார், மாம்சத்தில் மறைத்து என்னை மணவாட்டி என்றார்.
எல்லாரும் கத்திர ஆசிரியப்பாராக. அவரவர் நீங்கள் இருக்கிற இடங்களில் பாதுகாப்பாக தேவனுடைய கிருபையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறோம். கத்திர உங்களை தொடர்ந்து ஆசிரியப்பாக வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து விசுவாசமாக இருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். கத்திர நம்ம யாவரையும் அவர் நம்ம வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கத்திர ஆசிரியப்பாராக. இப்பொழுதும் அருமையான நம்முடைய சகோதரர் விக்டர், அருமையான சகோதரர் மர்சி அவர்களுக்கு தேவன் ஒரு பெண் குழந்தையை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே அவருக்கு தாயும் சரி ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள். அவர் தொடர்ந்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் தாமே நல்ல ஆரோக்கியத்தையும் போஷாக்கையும் ஓட்டத்தையும் அருமையான சகோதரிக்கும் அருமையான குழந்தைக்கும் தரும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஒரு ஜபங்களில் அவர் தாமபடியாக அன்புடன் நாம் கேட்டுக்கொள்கிறோம். மற்றவங்க யாரும் ஆசிரியப்பாராங்க. மற்றபடியே உங்கள் யாருக்காகவும் ஜப உதவி தேவைப்படுமானால், விண்ணப்பம் இருக்குமானால், ஜப உதவி தேவைப்படுமானால் நீங்கள் தாராளமாக உங்கள் டீக்கன்களை இல்லாவிட்டால் என்னையும் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுக்காக நம்ம எப்பொழுதும் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம். மற்றவங்க யாரையும் ஆசிரியப்பாராக. அதற்காக இந்த செய்தி ரெக்கார்டிற்கு வருபவர்கள் கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்படி உங்கள் அன்புடன் நான் கேட்டுக்கொள்வேன். உள்ளே வருவதற்கு முன்பாக கைகளை கழுவுங்கள். வெளியே சென்ற பிற்பாடு வலுமையாக கைகளை கழுவுங்கள். யாரும் கை கொடுக்காதீர்கள். நீங்கள் எதையும் தொடாதீர்கள். செய்தியை கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் உடனடியாக வீடுகளுக்கு நீங்கள் சென்று விடுங்கள். தயவு செஞ்சு யாரும் எந்த தொழிலையும் அவசியம் நீங்கள் தொடர்ந்து கை கொடுக்க வேண்டாம். வருவதற்கு முன்பாகவும் வந்த பிற்பாடு செல்வதற்கு முன்பாகவும் தயவு செஞ்சு நீங்கள் கைகளை கழுவி சென்று கைகளை கழுவி விட்டு உள்ளே வந்து கைகளை கழுவி நீங்கள் வெளியே போகும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கூடுவான மட்டும் நீங்கள் மாஸ்க் அனுப்பி வரும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் சொன்ன ஆசிரியப்பாராக. சரி, இப்பொழுது தேவைய வார்த்தைக்காக நான் எழுந்திருப்பதற்கு முன்பாக மறுபடியும் சபையாக நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிறதான இடங்களில் பாதுகாப்பாக இருங்கள். வெளியேறும் அனாவசியமாக செல்ல வேண்டாம். அரசாங்கத்தின் உத்தரவுகளை தயவு கூர்ந்து நீங்கள் சரியாக பின்பற்ற முடியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கூட நான் தேவைய வார்த்தைக்காக எழுந்து நிற்போம். தேவைய வார்த்தை வாசிப்பதற்கு முன்பாக கல்லை முடித்து தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய ஜபங்களில் அருமையான சகோதரி ஜி நிமிமா அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவர்கள் சிறு பலவீனம் அவர்கள் பேசுகிறது. அதனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான ஒரு சகோதரர் செய்தி விசுவாசிகள் சுதாகர் சென்னை சாலையை சேர்ந்தவர். அருமையான விசுவாசிகள் அவர்களுக்காக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு பூர்ண சுகத்தை கொடுத்து அவர்கள் விழித்து உதவி செய்யும்படியாக அந்த சகோதரக்காக ஜெபிக்க போகிறோம். ஜி நினிமான் அவருடைய குடும்பத்தார் வீட்டில் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு தனது சிறு பலவீனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கத்தான் அந்த நேரத்தில் உங்களை யாராகிலும் இந்த ஜபத்தில் நினைவுபட வேண்டும் என்று விரும்பினாலும் கூட நீங்கள் கருத்தை உயர்த்தி தேவனை இது நான் இருக்கிறேன் என நினைவு கூறும் என்று நீங்கள் வேண்டிக்கொள்ள கலை முடிக்கிறார்கள். ஜெபிப்போம். மகார்க்கமில் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இறக்கமுள்ளவர், இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் பரலோக தகப்பனே. ஆதி மந்தமானவரை, அல்பாவும் உண்மையுமானவரை, முந்தனத்தின் நிமித்தமானவரை, துவக்க முடியாத தேவனை, விசுவாசத்தை துவக்க முடியுமா இருப்பவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை, ஜீவ தயாபரவே, ஜீவனின் விலங்கானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆதி மந்தமானவரை துதிக்கிறோம். உலகத்தோடு முன்பாகவே எங்களை முன்குறித்தவரை அழைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர்கள் எழுதினவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இதோடைய தெய்வீக சமூகத்தில் அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த கரங்கள் அவர்கள் எதற்காக உயர்த்தினார்கள் அவர்கள் எந்திருக்கிறேன். அவர்கள் விசுவாசத்தை கரங்களை உயர்த்திருக்கிறார்கள். பரிசுத்தாவினவரை தேவரே கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அவருடைய தேவையை நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷ விதமாக அருமையான சகோதரி ஜி நிமிமாள் அவருடைய குடும்பத்தார் கூட நான் ஜெபிக்கிறேன். ஜெயாவுடைய குடும்பத்தார் கூட ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா பலவீனங்களையும் எடுத்து கொடுத்ததற்காக நன்றி. என் கொடுத்த சுகத்திற்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேலையில் கர்த்தாவே, அருமையான சுதாகர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சீக்கிரத்தில் மருத்துவமனையிலிருந்து விழித்து உதவி செய்கிறார்கள். மாறாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாத எங்கள் தேவனால் கூடும் கர்த்தாவே. இதோடு ஜனங்களை கர்த்தாவே அவர் இருக்கிற இடங்களிலிருந்து பாதுகாத்து உயர்த்தபடி அதை ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் விசுவாசங்களை ஜெபம் பண்ணியாக ரட்சிக்கும் என்று வாசிக்கிறோமே. அப்படியாக கர்த்தாவே, அநேக காரணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியுடைய தேவையையும் கூட நீ சந்திப்பீராக. விசேஷ விதமாக எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று யாராவது இந்த நேரத்தில் விண்ணப்பத்தோடு இருப்பார்கள். ஆனால் தேவரை அவர் இருக்கிற இடங்களிலே பரிசுத்தாவின் தொடுதலை அவர் உணர்ந்து கொள்ளட்டும். தேவரின் கர்த்தாவே, அவர்கள் தாமே கர்த்தாவே ஒருவரே
சுகத்திற்காக காத்திருப்பார். ஆனால் தெய்வீக சுகத்தை அவளுக்கு தருவீராக. தேவனுடைய கர்த்தாவே, வேறு ஏதாவது தேவை இருக்குமாறு பரிசுத்த ஆவியானவரை நிரப்படுவீராக. நம்மளாகாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. இதோ உங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. சீக்கிரத்தில் தேசத்தை குணமாக்கும் உடைய சித்தம் செயல்படுவதாக. உடைய சித்தமைகளை உடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலனெடுத்தும், ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீங்கள் பாதுகாத்தருளும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தேவரின் கர்த்தாவை வீடுகளில் இருக்கும் பொழுதும் கூட, வேலைக்கு செல்லும் பொழுதும் கூட தேவனுடைய தெய்வீக கிருபையும் பிரசனமும் உடைய ஜனங்கள் இருப்பதாக. விசேஷ விதமாக வீடுகளில் இருக்கிற ஜனங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை சந்தித்து வருவதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவுடைய தேவரின் அத்தியாவசிய தேவையை சந்தித்து அதை நடத்த முடியாத மனத்தாழ்மையை ஜெபிக்கிறோம். நடத்தும் கர்த்தாவே. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பாக எங்கள் தலைகளோடு கர்த்தாவை இறுதிகளை தாழ்த்துகிறோம். கர்த்தாவை, இதோ நான் வாசிக்க போகிறதான தேவனுடைய வார்த்தை எங்கள் இறுதியமாகி நிலத்தில் அது விழுந்து தேவனுடைய கர்த்தாவை நூறாக அது பலன் கொடுக்க நீ உதவி செய்திருக்கும். நிலங்களை கர்த்தாவை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவை. வார்த்தைக்கு ஏற்ற தேவனுடைய கர்த்தாவை இருதயத்தை நமக்கு தருபடியாக நம்ம ஜெபிக்கிறோம். இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை நம்ம தேடாமல் இதோ தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடியாக எங்கள் இருதயத்தை நாங்கள் விடுவமாகத்தக்கதாக எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க உதவி செய்திருக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் கர்த்தாவை. ஆர்வனையும் ஆசதியும் இந்த ஆராதனமாய் நீர் மகிமைப்படுவீராக. வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தும் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தினால் இருதயங்களை நிரப்புவீராக. கர்த்தாவே, தேவனுடைய வீடு திருத்தப்படுகிற ஸ்தலமாக இருக்கிறது. ஒருவேளை கர்த்தாவே, என்னுடைய சிந்தைகளை நிறைந்திருக்கிறேன், என்னுடைய இருதயங்களை நிறைந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை இருவரும் கருக்களை எந்த பட்டயங்களும் கருக்கானதாக இருந்தித்து நினைவுகளையும் யோசனையும் வகையெடுத்து கணுக்களையும் மோடியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. யார் கர்த்தாவே, ஜீவனும் வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையினால் எங்களுடைய இருதயத்தை பகுத்தறிந்து உமக்கு வேதனை உண்டாகும் வழிகள் ஏதாவது எங்களுக்கு இருக்குமானால் இப்பொழுதே அதை எங்களுக்கு அகற்றமுறையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வேறுபட்ட கருத்தை நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறதை செய்வீராக. நீர் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறதை பேசுவீராக. தேவனுடைய கர்த்தாவை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து நடத்த பலப்படுத்தும் நித்திய ஜீவன் கர்த்தாவே எங்களுக்குள்ளாக பெருகத்தக்கதாக. இயேசுவை பரிசுத்தாவை நாங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக. உம்முடைய கர்த்தாவே, இயேசுவை கர்த்தா வார்த்தையினாலே உள்ளான மனுஷன் பலப்பட்டு நாளுக்கு நாள் பரிபூர்ண மனுஷன் வளர்ச்சிக்குள்ளாக நாங்கள் செலுத்தக்கதாக. இதோ இந்த நேரத்தில் என்னோட இடைப்பட்டு நீ பேசும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலும் நடத்தும் பலப்படுத்தும் காத்துக்குள்ள பலப்படுத்தும் குறைவுக்கு சேஷ்டிக்கும் நிறைவாக்கும் மேல் இறங்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் மனத்தாழ்மை வேண்டுகிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென். ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 ஆகிய வசனங்களை கொண்டு கவனிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்களை கொண்டு கவனிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடல்கள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஆமென். மற்ற தமிழ் எழுதுபடியாக சொல்லிப்பாராக. உட்காரலாம். சரஸ்வதி அருமையான இந்த ஒரு சிறந்த காலை வேலைக்கான செய்தியிலே இந்த தேவனுடைய வேத பகுதிகளை ஆதாரமாக வைத்து சில காரியங்கள் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சரஸ்வதி நீங்க கடைசி காலத்திலே தேவனுடைய வார்த்தையை சரியான விதானத்தில் அவர்கள் பிரசங்கிப்பதில்லை. யாரையும் குறை சொல்றது முதல்ல நான் நிறைவானவன் அல்ல. ஆனால் எந்த ஒரு செய்தியின் பிரசனத்தை கேட்கிற யாராக என் டைம் சபையில் இருக்கிறது நான் பேசுகிறேன். வெளியே இந்த செய்திக்கு வெளியே இருக்கிறதான காரியம் காலத்துக்கு ஏற்ற செய்தியை அவர்கள் பிரசங்கிப்பதில்லை. செய்திகள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா 80% பிரசங்கிமார்கள் இந்த
இந்த 7ஆம் தூதரின் செய்திக்கு வெளியே இருக்கிற பிரசங்கமாக தேவன் உங்களுக்கு மறுபடியும் செழிப்பை கொண்டு வருவார். தேவன் உங்களுக்கு இயல்பு நிலைக்கு உங்களை கொண்டு வருவார். தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார், ஆசீர்வதிப்பார். சகோதரி, ஆகவே இது அப்படியான காலம் அல்ல. நிச்சயமாகவே அதற்காக நாம் சாப்பிடாமல் இருக்க முடியாதுதான். தேவன் நம்முடைய விருப்பத்திற்கு மேலாக நம்முடைய தேவையை அறிந்த நீதியுள்ள தேவன் அல்ல. அவர் நீதியுள்ள தேவன். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் வேதம் போதிக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பிற்பாடு இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே சகோதரி, ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாய் இருப்பதை காட்டிலும் ஒரு மனுஷன் சௌகரியமாய் இருப்பதை காட்டிலும் ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் வேதம் போதிக்கிறது, ஒரு மனுஷன் தன் ஜீவனை இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரி, உங்களுடைய சிந்தையின் விருப்பம் என்னவோ, இருதயத்தின் விருப்பம் என்னவோ தேவன் உங்களுக்கு தருவார், நிச்சயமாய் தருவார். நீங்கள் பணம் வேண்டும் என்று விரும்பினால் தேவன் அதை தருவார். ஆனால் நீங்கள் பொருள் வேண்டும் என்று விரும்பினால் தேவன் அதை தருவார். நீங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்தால் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். ஆனால் இவைகளுக்கும் நித்திய ஜீவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சகோதரி, நாம் நம்முடைய ஜீவன் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த பூமியிலே நாம் எதையாவது பெற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் நாம் ஜீவனை இழந்து விட்டால் அவ்வளவுதான் பிரதர் சிஸ்டர். அதோட தேவனுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது நித்திய பிரிவினை. It would be an eternal separation. நித்தியமாய் தேவனிலிருந்து பிரிந்து போவோம், நாம் மரித்து போவோம், நாம் இழக்கப்பட்டு போவோம். இயேசுவான இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததின் நோக்கம் அவர் யார் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர் அந்த மணி நேரத்தின் வார்த்தையாக இருந்தார். அந்த மணி நேரத்தின் வார்த்தையை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தார். சகோதரி, அந்த ஐஸ்வர்யவான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி இயேசுவானத்தில் வந்த பொழுது இயேசுவானர் அந்த அந்த ஐஸ்வர்யத்தில் இப்படியாக சொன்னார், உனக்குள்ளதை நீ விற்று தரித்திரத்தில் கொடுத்து விட்டு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆகவே இந்த காலத்தின் செய்தி அப்படியாக அனைத்து பல்வேறு தரப்பட்ட செய்தியாளர்கள் அவருடைய செய்தி இந்த நேரத்திற்கும் அதற்கும் எந்த சம்மதமும் இல்லை. ஜனங்கள் அவர்கள் தவறாக வழிநடத்துகிறார்கள். ஏன் அதை நீங்கள் தேவனுடைய வார்த்தை அடிப்படையாக வைத்து நீங்கள் கவனிக்க வேண்டும். சகோதரியே, ஆகவே தேவனுடைய செய்தி காலங்களும் ஒரே பேட்டர்ன்ல தான் இருந்தது. ஒரே பேட்டர்ன் தான். ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் தேவன் செய்தியாளர்களை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் இடறி விழுகிறார்களோ அவர்களை மறுபடியும் தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தீர்க்கதரிசிகள் தேவன் அனுப்பினதின் நோக்கம். ஜனங்களை கடிந்து கொள்ளாமல் தீர்க்கதரிசி இந்த பூமியில் கிடையவே கிடையாது. எந்த தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜனங்களுடைய இருதயத்திற்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். ஜனங்களோடு தங்களை அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை அவர்கள் பிரசங்கிக்கவில்லை. கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை சரியாக அவர்கள் பேசினார்கள். இந்த கடைசி காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாம் அனுப்ப போகிற தேற்றவாளனை குறித்து அவர் பேசினார். அந்த தேற்றவாளன் வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். அப்படியான செய்தியை நீங்கள் பெறவில்லையானால் அது தேவனிலிருந்து வருகிற செய்தி அல்ல. நீங்கள் செய்கிறதான பாவத்தை கடிந்து கொள்ளாத அந்த செய்தி தேவனுடைய செய்தி அல்ல. இந்த பூமியின் பாவத்தை கடிந்து கொள்ளாத செய்தி தேவனுடைய செய்தி அல்ல. தேவனுடைய நீதியை, மனுஷன் நீதி அல்ல, தேவனுடைய நீதியை பேசாத செய்தி தேவனுடைய செய்தி அல்ல. வரப்போகிறதான நியாய தீர்ப்பை குறித்து பேசாத செய்தி தேவனுடைய செய்தி அல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரி, ஆகவே கடைசி காலத்திலே தேவன் நம்மை வரப்போகிறதான அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விலக்கி காத்து
அவர் நம்மை நடத்த கடமைப்பட்டிருக்கிறார். அதுவே நோக்கமாக இருக்கிறது. பெரியவான் சாஸ்திரம் இப்பொழுது அருமையான இந்த நேரத்தில் ஆகவே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் மேலான ஒரு காரியம் உண்டு என்றால் நித்திய ஜீவனை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் சொல்லிய என் வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது என்றார். ஆகவே நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் வீட்டை உடையவர்களாக இருக்கிறீர்களா இல்லையோ? நீங்கள் வாகனத்தை உடையவர்களாக இருக்கிறீர்களோ இல்லையோ? நீங்கள் கல்வியை உடையவர்களாக இருக்கிறீர்களோ இல்லையோ? நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்களா என்பதை இப்போதே நீங்கள் நிதானிக்க வேண்டும். சகோதரி, ஏனென்றால் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியை நீங்கள் உங்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுடைய கனிகளை வெளிப்படும் என்று வேதம் போதிக்கிறது. நீங்கள் அவருடைய அப்படி கனிகளாலே அறிந்தீர்கள் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே நமக்குள் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் அதற்கு ஏற்ற கனிகள் நம்மை வெளிப்படவில்லை என்றால் நாம் இன்னும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஒருவேளை தேவனுடைய வார்த்தையோடு உங்களுடைய ஜீவியம் ஒத்து போகவில்லை என்றால் நீங்கள் இன்னும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையான கீழ்ப்படிதல் உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆகவே ஒரு முறை நான் ரொம்ப கடினமா சொன்னேன். எல்லாம் எப்படி எடுத்துனான்னு தெரியல. நான் நித்திய ஜீவனை பெறாது இருக்கும் பொழுது கொரோனாவை குறித்து நாம் ஏன் பயப்படணும்? என்னோட சகோதரி, ஒருவேளை நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருப்பேன், ஆனால் அதை குறித்து நான் பயப்படவே மாட்டேன். நான் சொல்றது புரியுது நினைக்கிறேன். ஆகவே கொரோனா வருது, அதெல்லாம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுல அரிசி இருக்கு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்க தேடும் பொழுது இவர்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார். சிதறாத கவனத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செலுத்துங்க. ஆகவே நீங்கள் அத்தியாவசிய பொருள் எதையும் நீங்க பாருங்க, சாய்பாக் விதவின் வீட்டை போஷித்த தேவன் எதிர்க்க மாறவராக இருக்கிறார். நிச்சயமாய் வேதம் போதிக்கிறது. தாவீது சொன்னார், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்ட நீம் அவன் சந்ததி அப்படி விரதத்திற்கு நான் காணவில்லை. அனைத்து நிலையை கடன் கொடுக்கிறார், நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். தேவன் மாறவராக இருக்கிறார். தேவன் நீதிமானை கைவிடுகிற தேவன் அல்ல. கண்கள் நீதிமான்கள் மீது கண்ணோட்டமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவையான செய்தி ஏதோ கொரோனாவுக்கு ஆகலான செய்திகளை நீங்க எதிர்பார்க்காதீங்க. என்னால் அப்படிலாம் பேச முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் பூமியானது மிகவும் சீர்கெட்ட நிலைமையில் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறதான ஜனங்கள் அப்படியே போதிய அளவு விசுவாசத்தை உடையவர்களாக இருப்பதில்லை. ஒரு விசுவாச ஜீவியமே இல்லை, பரிசுத்த ஆவியின் தொடுதலே இல்லை என்கிற தீர்க்கதரிசி. அது உண்மை. சகோதரியே, இப்படியாக நீங்கள் உலகத்துக்கு இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கவலை கொள்வீர்களானால், இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இம்மைக்காக மாத்திரம் கவலை கொள்வீர்களானால் பெரியவன் சொன்ன மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் நாம் இருப்போம். ஆகவே பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகள் நாடுகள் என்று வேதம் போதிக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கத்தான மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். ஆகவே இவர்களை நீங்கள் தேடும் பொழுது மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆகவே ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை உண்டு பண்ணுவது முதலாவது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சொல்லும் பொழுது you come because that God calls you to come. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் இங்கே வருகிறீர்கள். சரியா? இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்திற்குள்ளாக நீங்கள் எப்படி வந்தீர்கள்? உங்களுடைய துவக்கம் சரியா இருக்குமானால் உங்களுடைய தொடர்ச்சி சரியா இருக்கும், உங்களுடைய முடிவு சரியா இருக்கும். ஆகவே you come because
that God calls you to come. You don't come because you are a good neighbor. You don't come because your mother was a good woman. ஒரு தாயார் ஒரு நல்ல ஸ்திரீ என்பதற்காகவோ ஒரு நல்ல அழகத்தான் என்பதற்காகவோ நீங்கள் இங்கே வரவில்லை. நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் தேவன் உங்களை அழைத்தார். Is that right? Yes. முதலாவது தேவன் உங்களை அழைத்திருக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் இடத்தில் வரா. தேவன் தான் பார்த்தோட எடுத்திருக்கணும். And you accept him on the basis of his word. அவரை நீ ஏற்றுக்கொண்டது அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நீ அவரை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். மிக முக்கியமான காரியம். இந்த அடிப்படையை தவிர்த்து வேற எந்த அடிப்படையில் நீ கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உனக்கு பிரச்சனை, கிறிஸ்தவ ஜீவன் பிரச்சனையாவே தான் இருக்கும். தேவனை நீ சரி புரிஞ்சுக்கவே முடியாது. ஆகவே you accept him on the basis of his word. சபையில உன்னை டீக்கனா போறாங்கன்னு கூப்பிட்டதுக்காக நீ அவரை ஏற்றுக்கூடாது. சபையில சாமியிட போராடுறதுக்காக நீ அவரை ஏற்றுக்கூடாது. இந்த சபையில உன்னை பிரீச் பண்ண கூப்பிடுறான்றதுக்காக நீ அவரை ஏற்றுக்கூடாது. இல்லாட்டி நீ சபைக்கு வாப்பான்னு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்றதுக்காக நீ அவரை ஏற்றுக்கூடாது. அதுக்காக நீ அவரை ஏற்றுக்க கூடாது. நான் சொல்றது புரியுது நினைக்கிறேன். முதலாவது நான் ஏன் அவரை ஏற்றுக்கணும்ன்றது நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவர் ஏற்றுனா அவர்கிட்ட எனக்கு என்ன கிடைக்கிறது நீ புரிஞ்சுக்கணும். அவர் என்ன தருவார் அதை தான் அவரால் தர முடியும். வேற எதையும் அவர் தரமாட்டார். Is that right? Hallelujah. நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகவே பொண்ணோ பொருளோ வேற ஏதாகிலும் அது பூமியில சம்பாதிச்சு வருவது சிஸ்டர். தேவன் நமக்கு நல்ல உடல் சுகத்தை பலத்தை தருவார். ஆனால் தேவன் சபைக்கு வருவதான நோக்கம், தேவன் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் நித்திய ஜீவனை எழுபடிக்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சரியான கண்ணோட்டத்தோடு அவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பக்குவத்தில் நீ அவரை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். You should accept him on the basis of his word. அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். வேற யாருடைய வார்த்தையில் நீ அவரை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே. That word is what means everything. அப்படி நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமே தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான். ஏன்னா நீ தேவனுடைய வார்த்தை அடிப்படையில் நீ அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிற. Is that right? கர்த்தர் பாருங்க. திருச்செய்தியில் சொன்னார், ஒரு ஸ்திரீயும் ஒரு புருஷனும் விவாகத்தில் இணையும் பொழுது வேற எந்த அடிப்படையிலும் அவர்கள் தன்னுடைய அந்த விவாகத்தை அவர்கள் இணைவதில்லை. ஒரே ஒரு அடிப்படை தான். அவர்கள் கொடுக்கிற வாக்கு, ஸ்திரீயானவள் புருஷனுக்கு கொடுக்கிற வாக்கின் அடிப்படையிலே புருஷனானவளை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா? புருஷனானவன் ஸ்திரீயானவளுக்கு கொடுக்கிற வாக்கின் அடிப்படையிலே ஸ்திரீயானவள் புருஷனை ஏற்றுக்கொள்கிறார். Is that right? அங்க அழகு, அங்க மேக்கப், அங்க பணம், அங்க சம்பாத்தியம், வீடு வாசல் இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு மேல உன்னதமா நிக்கிறது எது தெரியுமா? அவர்கள் கொடுக்கிற வாக்கு. ஆகவே தேவனை நீ அவருடைய வார்த்தையின் அடிப்படையில், அவருடைய வாக்காகிய வார்த்தையின் அடிப்படையில் நீ அவரை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். தேவன் உன்னை உன்னுடைய வாக்கு, உன்னுடைய வார்த்தையின் அடிப்படையில், உன்னுடைய அறிக்கையின் அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். Is that right? ஆகவே வேதம் போதிக்கிறது இது கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு. ஆகவே எந்த ஒரு புருஷனும் ஸ்திரீயும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆகவே சபையாகிய நீ, கிறிஸ்துவாகிய அவர், நீங்கள் இருவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணம் ஒன்றாய் இருக்க வேண்டும். உங்களுடைய குறிக்கோள் ஒன்றாய் இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஆகவே அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமான காரியம். வேற எந்த வகையில் நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனை முன் குறித்திருப்பாரானால் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற தாகம் நம்மளாக இருக்கும். எனவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது எப்படி? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்கு என்ன சம்பவிக்கும்? இந்த பூமியிலே வேதம் போதிக்கிறது, பேதுரு எழுதும் பொழுது பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான். ஆகவே கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிற நீ, இந்த செய்தி விசுவாசி என்று சொல்லிக் கொள்கிற நீ, இந்த பிசாசின்
எல்லா தந்திரங்களையும் நீ எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு என்று எபேசியருக்கு பவுல் எழுதியிருக்கிறார். எல்லா பிசாசின் தந்திரங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாகும்படிக்கு. ஆகவே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் எழுதினார் எபேசியர். ஆகவே இந்த பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அவன் யாரை சுற்றி வருகிறான்? யாரை சுற்றி வரான்? பிசாசு யாரை சுற்றி வரான்? வாஸ்தவா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் என்ன சொல்ற போறேன். உங்கள் எதிராளியாகிய பிசாசான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசு, சரியா? யாருடைய எதிராளி? யாரை சுற்றி வருகிறான்? அவன் உன சுத்தி வரான். அவன் இஸ் தட் ரைட்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஆகவே எச்சரிக்கிற சிங்கம் போல் பிசாசான உங்களை சுற்றி வரும் பொழுது நீங்கள் அந்த பிசாசை ஜெயிக்கத்தக்க நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெயம் கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இஸ் தட் ரைட்? நீங்கள் ஜெயம் கொள்ள விரும்புகிறீர்களா? இல்லாட்டி ஜெயத்தை பிசாசுக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? ஜெயம் கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து, எந்த விசுவாசத்தில்? விசுவாசமானது நீயா உட்கார்ந்து உன்னை யோசித்து தேவன் செய்வார் நீ நம்பினா அது விசுவாசம் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், நீயா உன்னை உட்கார்ந்து யோசிச்சுட்டு அது விசுவாசம் சொன்னா அது விசுவாசம் கிடையாது. விசுவாசமானது கேள்வியால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர வேண்டும். நீ கேள்விப்படுகிற காரியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தாக வேண்டும். நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீ முதலாவது விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் பெயரிலான விசுவாசத்தில் உறுதியாய் தரித்து நில்லுங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். சொல்லும் பொழுது the mind accepts the life which is the word of God. முதலாவது இப்போது பிரசங்கிக்கப்படுகிற இந்த காரியம், நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பொழுது, இந்த பிரசங்கத்தை கேட்கிற பொழுது, செய்தியை வாசிக்கிற பொழுது, the mind accepts the life. முதலாவது இந்த ஜீவன் எங்கே வருகிறது? உங்கள் சிந்தைக்கு வருகிறது. which is the word of God. தேவனுடைய வார்த்தையாக இந்த ஜீவன் உங்கள் சிந்தைக்கு வருகிறது. and there brings the life. just your thought doesn't do it. just your thought doesn't do it. சும்மா உட்கார்ந்து நினைக்கிற உங்களுடைய எண்ணத்தினால நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நித்திய ஜீவனுடைய சில காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சிந்தையில் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். முதலாவது அந்த நித்திய ஜீவன் தேவனுடைய வார்த்தையை இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், just your thought doesn't do it. just your thought, சும்மா உங்களுடைய எண்ணம் தேவன் பேரில் கொண்டிருக்கிறதான எண்ணம் நித்திய ஜீவனை கொண்டு வராது. but the word of God brought in the channel of your thought. ஆகவே இந்த சிந்தை என்கிறதான வாய்க்கால் வழியாக, வாய்க்கால் மூலமாக தேவனுடைய வார்த்தை அது பாய வேண்டும். ஆகவே முதலாவது இந்த சிந்தைக்கு வருகிறதான தேவனுடைய வார்த்தை. அடுத்தபடி அது என்ன செய்கிறது? அழகவீங்க, your mind is controlled by your spirit. ஒரு மனுஷன் சரீரம், ஆவி, ஆத்மா ஆகிய மூன்று காரியங்கள் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குகிறது. ஆகவே முதலாவது சரீரம், அதற்குள்ளாக அவருடைய ஆத்மா, அதற்குள்ளாக அவருடைய ஆவி. ஆகவே your mind is controlled by your spirit. உங்களுடைய எண்ணம் எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது? உங்களுடைய ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. your spirit catches the word of God. that's the thing that's got life in it. it brings life into you. ஆகவே உங்கள் சிந்தைக்கு வருகிறதான தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய ஆவியானது பிடித்துக் கொள்கிறது. அந்த ஜீவனை உங்கள் ஆவி பிடித்துக் கொள்கிறது. சிந்தையில விதைக்கப்படுகிற, சிந்தையிலே போடப்படுகிற உங்கள் சிந்தை எடுத்துக் கொள்கிறது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக் கொள்கிறது. அப்பொழுது சிந்தைக்கு வருகிறதான, சிந்தையில் பெறப்படுகிறதான அந்த தேவனுடைய வார்த்தையாகிய ஜீவன், நித்திய ஜீவன் உங்களுடைய ஆவியை போல அதை பெற்றுக் கொள்கிறது. உங்களுக்குள்ளாக அது செல்லுகிறது. உங்களுக்குள்ள
உங்கள் ஆவி நித்திய ஜீவனை பெறுவதற்கு முன்பாக முதலாவது சிந்தை வர வேண்டும். That's the thing that's got life in it. It brings life into you. சிந்தையில் தேவனுடைய வார்த்தை குறித்து நீ கேள்விப்படும் பொழுது, கண்டதை கேள்விப்படும் பொழுது கிடையாது, தேவனுடைய வார்த்தை குறித்து நீ கேள்விப்படும் பொழுது, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாம் எவ்வளவு ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அன்றைக்கு நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு இந்த முத்திரையை பெறப்பட்ட பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள பேச துக்கப்படுத்தாதிருங்கள். உங்கள் நித்திய ஜீவனை துக்கப்படுத்தாதிருங்கள். நித்திய ஜீவன் காவலர்களாக சிஸ்டர். When life comes down that channel into you, the word of God is manifested in you. அந்த சிந்தையிலிருந்து வாய்க்கால் மூலமாக உங்கள் ஆவிக்கு தேவனுடைய வார்த்தை போகும் பொழுது, பாய்ந்தோடும் பொழுது, உங்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தை பிரத்யட்சமாக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது, பொருளாகிறது. உங்களுடைய ஜீவித்தை தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. From the middle of the heart, which is the soul, from there goes fraud, feeding every channel. அதாவது சிந்தைக்கு அடுத்தபடி எங்கே போகிறது? அவருடைய ஆவிக்கு, அவருடைய இருதயத்திற்கு. உங்களுடைய இருதயம், the center, the control tower of your being. ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோல் டவர் சிந்தையிலிருந்து அங்கே போகுது தேவனுடைய வார்த்தை. அங்கிருந்து அந்த சிந்தைக்கு தான் வாய்க்கால் வழியாக அங்கே போகும்பொழுது இங்க from your heart, from the middle of the heart, இருதயத்தின் நடுவில் இருந்து அந்த கண்ட்ரோல் டவர், which is the soul, அந்த ஆவி ஆத்மா, அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் பொழுது from there goes from feeding every channel. மற்ற எல்லா வாய்க்காலையும் எது போஷிக்கிறது? உங்களுடைய ஆத்மா. உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை, அந்த நித்திய ஜீவன் உங்களுடைய மற்ற எல்லா வாய்க்கால்களிலும் பாய்ந்து விடுகிறது. Is that right? உடைய எல்லா ஆவிகளுக்கும் பாய்ந்து விடுகிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது அவனுடைய சிந்தையிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர வேண்டும். அந்த வார்த்தையை அவனுடைய ஆவி பிடிக்க வேண்டும், அவனுடைய ஆவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய ஆவிக்கு செல்ல வேண்டும். அவனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுமானால் அப்போது it feeds all the channel of that being. அந்த மனுஷனுடைய எல்லா வாய்க்கால்களையும் அந்த நித்திய ஜீவன் அந்த புரளோட ஆரம்பிக்கும். It's what's on the inside, that's the thing that's counted is the inside. உள்ளே இந்த நடக்கிற இந்த காரியத்தை தான் தேவன் கணக்கில் எடுத்துக்குவார். இதை பெறாம வெளியே நீ எவ்வளவு அறிக்கை செய்தாலும் சிஸ்டர், it would be just an impersonation. இது நீ மாய்மாலப்படுத்துறது தான். மாய்மாலப்படுத்துறது யாராலும் படுத்த முடியும். ஆனால் உள்ளே from the core, in the middle of the heart, you should possess the life of God. நீ தேவனுடைய ஜீவனை, நித்திய ஜீவனை, the eternal life you should possess in your heart. இருதயத்தில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடைய இருதயத்தில் தேவனை பெற்று வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மற்ற எல்லா அவைகளும் அதை போஷிக்கும். தேவனுடைய வார்த்தை பாய்ந்து ஓடிக்கொண்டது, தேவனுடைய வல்லமை பாய்ந்து மற்ற எல்லா அவைகளுக்கும். நிச்சயமாக தேவன் ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. ஆகவே கவனிங்க, if you let the word come in and cover it with your conscience, then it can't grow. It will be a deformed word. உள்ளதோட வார்த்தை வந்துச்சு, வந்த பிற்பாடு if you try to hinder the word, cover the word with your own conscience, with your own reasoning power, உன்னுடைய காரண காரியங்களை வைத்து, உன்னுடைய மனசாட்சியை வைத்து, உனக்கு உள்ளாக நீ பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தையை மறைப்பாயானால் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யாது. It would be a deformed word. சிதைந்து போன வார்த்தையாயிடாது, சிதைந்து போன நிலைமைக்கு அது வந்துடும். Is that right? அதான் கவனிங்க, வேசோனர் சொன்னார், ஒரு உண்மையில ஒரு மனுஷன் விதை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைத்த விதை முள்ளுகள் நடுவே விழுந்தது. முள்ளுகள் அதை மூடிக்கொண்ட பொழுது, அது நெருக்கின பொழுது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாங்க? வளரல, கனி கொடுக்கல, முள்ளுகள் அதை நெருக்கி போட்டது. It deformed, உருக்குலைந்து போனது. Is that right? ஆகவே நீ தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய ஆவியிலே பெற்றுக்கொண்ட பொழுது, if you try to cover that word with your conscience or with your reasoning power, உன்னுடைய சுய புத்தி, உன்னுடைய சொந்த ஞானம், with your own knowledge, if you try to cover that word of God which is the eternal life, it would be a deformed word.
சொந்த எண்ணங்களை வச்சு அதை கவர் பண்ணும்போது don't do that sister. ஆகவே you should be very careful. அது நல்ல நேரத்தில் விழும் பொழுது, அதுக்கு நீ விசுவாச நீரை பாய்ச்சும் பொழுது, is that right? அது குழுக்குள்ளாக வளர ஆரம்பிக்கும். எந்த தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அந்த ஜீவன பலமையாக இருக்கிறது. எந்த கர்த்தர் ஒரே கர்த்தர் என்பது வெறுமையாய் திரும்ப, அது ஜீவன பலமையாக இருக்கிறது. அதன் காலத்தில் அது சரியான கனியை கொண்டு வரும். அதனுடைய நேரத்தை அது நன்றாய் அறிந்திருக்கிறது. சரியாக அந்த காலத்துக்கு அந்த காரியத்தை அது கொண்டு வரும் என்றால் அது தேவனுடைய வார்த்தை, which is the eternal life. அதுதான் நித்திய ஜீவன். It is nothing but God in you. இப்படியான ஜீவித்தை ஜீவிக்க தேவனுடைய அழைத்திருக்கும் பொழுது, what the devil does, பிசாசு என்ன செய்வான்? The devil is always trying to point you to somebody's failure. He tries to keep you away from the real testimony that's genuine. தோற்று போன இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு தோற்று போன யாரையாக நான் பிசாசுக்கு கை நீட்டுவான். கிறிஸ்தவ இவங்க கூட மெசேஜ் வெளியிடறவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு. நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற? இன்னும் இருக்கணும்னு அவசியம். Is that right? அது பிசாசு. He tries to keep you away from the real testimony that's genuine. உண்மையான சாட்சி அது நீ காணக்கூடாதபடிக்கு கண்ணுக்கு அதை காமிக்கவே மாட்டான். இங்க பாரு, இந்த பிலீவர் பாரு, இந்த பாஸ்டர் பாரு, இந்த சபையை பாரு, அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி தானே இருக்காங்க. நீ மட்டும் என்ன பண்ண போற? இப்படியே இரு. Sister, that's devil. The பிசாசு. அந்த ரியல் டெஸ்டிமனி, உண்மையான சாட்சி, உண்மையான ஜீவியம் இருக்குது. அதுல இருந்து அவன் விலக்கி வைக்கிறான். He will point you to a hypocrite sometime who went out impersonating something. எதையாச்சும் மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கத்தான ஒருவனை உனக்கு அவன் காமிப்பான். அவன் இப்படிதான் இருக்கிறாங்க, நீ மட்டும் எப்படி இருக்கணும்? அதெல்லாம் நீ கேட்கவே கேட்காது. அதெல்லாம் பிசாசு. அதுக்கு don't listen to such words. அப்படி ஏதாச்சும் உன்னை யாரா சொன்னாங்கன்னா அது பிசாசு. நீ மறந்து விடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. It's devil. But if you get the true source of the word of God, தேவனுடைய வார்த்தையாகிய அந்த உண்மையான ரிசோர்ஸ், அந்த வளத்தை, அந்த உண்மையான வளத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சோர்ஸை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது, உன்னுடைய ஜீவிதத்திலே உண்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். உன்னுடைய ஜீவிதத்தில் நீ முன்னேற முடியும். அப்பதான் பரிபூர்ண மனுஷனை வளர்ச்சிக்குள்ளாக நீ முன்னேற முடியும். Always see the truth. Always see the genuine testimony. உண்மையான சாட்சியை நோக்கி பாரு. எப்பொழுதுமே எது உண்மையா இருக்கு அதை எடுத்துக்கோ. இம்பர்சனேஷன்ல பார்த்துட்டு இவங்களுக்கு தான் இருக்காங்க, உன்னை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்காத. நீ எதற்காக அழைக்கப்படல. நீ தனி நபராக உன்னை நீ எதற்காக அழைக்கப்பட்டாய், எந்த அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாய். It's all about you. Brother, sister, it must be accepted in the mind. Then it's believed with the heart. சிந்தையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருதயத்திலிருந்து விசுவாசிக்கப்பட வேண்டும். Then your sense of God, your conscience of God, everything that's godly flows through you. There is not a doubt anyway. தேவனுடைய குணலட்சணங்கள், தேவனுடைய மனசாட்சி, தேவனுடைய சென்ஸ், God sense of God உனக்குள்ளாக அது பாய்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் நீ தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக பெற்று அதை நீ விசுவாசிக்கிறபடியால் தேவனுடைய சிந்தை நீ பெற்றுக் கொள்கிறார். தேவனுடைய குணலட்சணத்தை பெற்றுக் கொள்கிறார். தேவனுடைய மனசாட்சியை பெற்றுக் கொள்கிறார். Everything that's godly flows through you. உனக்குள்ளாக உங்களுக்கு there is not a doubt anywhere. இதை நீ பெற்றுக் கொள்வது எந்த சந்தேகமாக உனக்கு வரவே வராது. அப்படியான மனுஷர்களை தேவன் கடைசி காலத்தில் அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த மனுஷர்களை பெற்றுக் கொள்வதற்காக சர்வ சிருஷ்டி வேகமாய் தவிர்த்து பேசப்படுகிறது. தேவனுடைய புத்திரன் என்று அழைக்கப்படுகிறார். These are the people who are sons and daughters of God. இவர்கள் தான் தேவனுடைய குமாரன் குமாரத்திகள். Is that right? Yes, sister. அப்படியே நீ அதை பெற்றுக்கொள்வது, இந்த சிந்தனை பெற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுது there is nothing can come up in a memory.
பிசாசு சேர்ந்து எடுத்துன்னு வரும், ஞாபகத்தை எடுத்துன்னு வரும். நீ அந்த பழைய பேயை விட்டு வெளியே வந்திருப்ப. அந்த பேய் என்ன பேய் வேணாலும் இருந்திருக்கலாம். அது குடிக்கிற பேயா இருந்திருக்கலாம், அது புகை பிடிக்கிற பேயா இருந்திருக்கலாம், அது பொய் சொல்ற பேயா இருந்திருக்கலாம், அது எந்த பேயா இருந்திருக்கலாம். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக பாய்ந்தோடாத அந்த நேரத்தை பிசாசு தனக்கு சாதகமா பயன்படுத்துவோம். முதல்ல அது உன் ஞாபகத்துக்கு எடுத்துன்னு வருவான். இஸ் தட் ரைட்? சிஸ்டர் நீ சொல்லப்படுது அவங்க யாரும் ஏத்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன நிலைமை ஆச்சு? உன்னுடைய அந்த சூழலை அவங்க ஏற்றுக்கணும். பிசாசு உன் நிலைமை ஏற்றுனா அவங்க ஆளை ஏற்றுனா அவங்களுக்கு என்ன ஆச்சு? That's devil. சொன்ன மாதிரி உங்களுடைய பழைய பேய் உன் சிந்தைக்கு அதில் எடுத்துன்னு வரும். ஏன் அது முதல்ல உன் சிந்தைக்கு வருது? ஏன் முதல்ல அது உன் ஞாபகத்துக்கு வருது? ஏன் இந்த காரியங்கள் உங்களுடைய எண்ணத்துக்கு வருது, உன் ஞாபகத்துக்கு வருது? ஏன் நான் விட்டு அந்த பழைய குடிப்பழக்கம், ஏன் நான் விட்டுக்கிட்ட அந்த பழைய புகைப்பிடிக்கிற பழக்கம், ஏன் நான் விட்டுக்கிட்ட அந்த புறப்பேசுகிற பழக்கம் ஞாபகத்துக்கு வருது? Why? Because if the channel has been cleared out and been purged and been filled on the inside the Holy Spirit, that don't even come in the memory. ஒரு சிந்தை என்கிறதான வாய்க்கால் விலக்கி சுத்தமாக்கப்பட்டு உள்ளே அது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது உன்னுடைய ஞாபகத்துக்கு அந்த பழைய காரியங்களும் மற்ற எந்த காரியங்களும் வரவே வராது. காரணம் என்ன? உன் சிந்தை அசுசியா இருக்கிறது. உன் சிந்தை குப்பையை நீ போட்டு பல குப்பையை உன் சிந்தையை போட்டு இருக்கிற வேத வாசிக்கும் போது அந்த எண்ணம் உனக்கு வருது. சபைக்கு போன்ற தேவனை நீ மறக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பழைய ஞாபகம் உனக்கு வரதுக்கு காரணம் என்ன? அந்த பழைய பிசாசு உனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை இருக்கும் பொழுது பிசாசு அதை நெருங்கவே முடியாது. உன் சிந்தை சுத்தமா இல்லாததுனால, உன் சேனல் சுத்தமா இல்லை, அந்த வாய்க்கால் சுத்தமா இல்லை. If it's been purged, if it's been cleaned and filled with the Holy Spirit, the Holy Spirit inside of it, first time அது நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது சிஸ்டர் அந்த ஞாபகத்துக்கு கூட அது வராது. தத்துகிறது நம்ம சரியானதை விட்டு ஏதோ தப்பானதை யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்முடைய ஜீவன் திரும்ப வேண்டும் சிஸ்டர். It's you and God together and nobody else but you two. நீர் தேவனை மாற்றமே, வேற யாருமே இங்க கிடையாது. உங்கள் இருவரை தவிர்த்து. There you are. There's your battle. Kill him at the beginning. Stop him dead in his tracks. Kill him at the beginning. தேவனுடைய வார்த்தைகளாக உன் சிந்தைக்கு வருகிறது என்றால் பிசாசுகளாக எங்கேதான் வர வேண்டும்? சிந்தைதான் வர வேண்டும். உடைய இருதயத்துக்குள்ளாக வந்து உடைய அவைகள் புறாவும் ஓடுவதற்கு முன்பாக பிசாசு கூட உடைய சிந்தைக்கு தான் வர வேண்டும். Kill him at the beginning. துவக்கத்தை அதை கொண்டு போ. அது எண்ணங்கள் வரும்பொழுது அப்பனே பேசாட்டான்னு சொல்லு. ஓ பிரதர்ஸ், நமக்கு கொஞ்சம் தைரியம் இருக்க வேண்டும். அந்த சேர்த்து கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தெரியும். அது உங்களுக்கு பைத்தியக்காரமா தனமா தெரிஞ்சா உன்ன நீ ஆண்டவருக்கு ஏற்றபடியா ஒரு ஜீவிய மாநில தேவனுக்குமார் இருக்க முடியாது. அந்த இடத்திலே அந்த சிந்தனை தாக்கும் பொழுது அப்பனே போசாட்டான் என்று சொல்லுவாய் சிஸ்டர். ஓ நீ தப்பித்துக் கொள்வதற்கு அதுதான் வழி. நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு அதுதான் வழி. என்ன சூழ்நிலை சார், அந்த எந்த நிலைமையா இருந்தா சார், எந்த விதமான காரியமா இருந்தா சார் சிஸ்டர் ஆப்பாலே போசத்தன்னு சொல்லி you have to kill him in the beginning. சிந்தைக்கு வரும்பொழுது அந்த ஞாபகத்தை கொண்டு வரும்பொழுது ஆப்பாலே நீ சுத்தப்படுத்த வேண்டும். வெளியே போ பிசாசு. நான் கிரியத்துக்கு மீட்டுக் கொள்ளப்பட்டவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரியத்தை செலுத்தி என்னை மீட்டுக் கொண்டார். பிசாசு எதிர்த்து நிலைதான் ஓடிப்போ. அதை விட்டுட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நீ உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சு அதோட போச்சு. நீ எங்க தோணி அங்கே போய் திருப்பி அங்கே போய் நின்றுட. அதே அப்படியே டெத் வாக் மாதிரி இருக்கும். அந்த டெத் வாக் ஞாபகம் இருக்குதா? தீர்ச்சி எங்க தொடர்ந்தாலும் அங்கே திருப்பி வந்துருந்தா. ஆகவே பிரதர் சிஸ்டர், there you are, there is your battle. உன்னுடைய யுத்தம் அங்கே தான் இருக்கிறது. Kill him at the beginning. Stop him dead in his track. அந்த வாய்க்காலிலே அந்த தடத்திலே வருவதற்கு முன்பாக அவனை கொண்டு போடு. ஒரு இருதயத்தை தொடர்வதற்கு முன்பாக அவனை கொண்டு போடு. அந்த சிந்தைகளுடைய ஆட்கொள்வதற்கு முன்பாகவே அவனை கொண்டு போடு. You throw aside everything and open up the channel and say, God, your word is eternally true and it's for me. If the whole church fails, if the whole world fails, yet I can't fail because I'm taking your word. Where is sister? Oh
எல்லாவற்றையும் நீ தூர எறிந்துவிட்டு, இந்த மோசமான சிந்தனையை தூர எறிந்துவிட்டு, சிந்தையை நீ தேவனுடைய வார்த்தைக்கு திறந்து கொடுத்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவனாக, தேவனே உம்முடைய வார்த்தை நித்தியமாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தை நித்திய உண்மையா இருக்கிறது, அது எனக்காக மாத்திரம் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்காக விசுவாசிப்பதற்காகவே நான் இங்கே கொண்டு வரப்பட்டேன். சபை அதை ஏற்றுக்கொள்ள தவறினாலும் சரி, யார் அதை ஏற்றுக்கொள்ள தவறினாலும் சரி, even if it's going to be a pastor, அது யார் இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள தவறினாலும் சரி, இதோ நான் தேவனுடைய வார்த்தை எடுப்பதற்காக, அதை விசுவாசிப்பதற்காக இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டேன். There you are. அங்க நிக்கிறத சிஸ்டர், நீ அதை செய்யும்படிக்காக தேவனை கொண்டு வந்தா, இவங்க செய்யல, அதை பார்க்கறதுக்கு தேவனை கொண்டு வரல, நீ செய்யும்படியாக. It's all about you and God. உலகம் விழுந்து போகலாம், உலகம் தவறு யார் வேணாலும் தவறி போகலாம், yet I can't fail. நான் மாற முடியாது ஆண்டவரே, உடைய வார்த்தை எடுப்பதற்காக நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் சிந்தையை திருப்புங்கள் சிஸ்டர். ஜீவன தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய சிந்தையை திருப்புங்கள். அருமையான சகோதரி, ஒரு தாய் தேவிக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க குழந்தைக்கு ஏற்கனவே அந்த சகோதரிக்கும் அந்த அவங்க மகளுக்கும் ஞாசம் அடைக்கிற வயசு நான் நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி தீர்க்கதரிசிக்கு, பிரதர், என்னுடைய மகள் ஒரு உயிர்கொல்லி நோயினால் அவதிப்பட்டிருக்கிறார். அது ஒரு வியாதி, அதை எனக்கு சொல்ல தெரியல. அது ஒரு உயிர்கொல்லி நோய். டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் மரித்து போயிடுவாங்க. நான் அதை இன்னும் என் மகளுக்கு சொல்லலை. அடுத்தது ஸ்கேன் பண்ண வர சொல்லியிருக்கிறாங்க. உங்களை பற்றி கேள்விப்பட்டு, தீர்க்க சக்தி கேள்விப்பட்டு நம்ம கால் பண்ணலாம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் என்ன பண்றது? நீங்க சொன்னாங்க, நீங்க இருவரும் ஜெப வரிசைக்கு வாங்க, நான் ஜாப் பண்றேன். அப்ப நம்ம கேட்டாங்க, ஜெப வரிசைக்கு நாங்கள் வரோம். அது வரைக்கும் என் மகளை அம்மாட்டும் என் மகளை நான் ஸ்கூலுக்கு அனுப்பலாமா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலாமா? அதை நீங்கள் இந்த வியாதி பற்றி உங்கள் மகளுக்கு எதுவும் சொல்லலை, எதுவுமே சொல்லாதீங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் தீர்ச்சி ஞாபகம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தீர்ச்சி பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜபர்சி வந்துட்டாங்க. சவுனே உங்கள்கிட்ட நான் நீங்கள் பேச ஞாபகம் தான், தீர்ச்சி என் நினைவு கொடுத்து பார்த்து கரெக்டாக சொல்கிறீங்க, ஞாபகம் இருக்குது. உடனே சொல்லி கொடுக்கல. சிஸ்டனுடைய மென்டாலிட்டி நம்ம பண்ணுவோம். என்ன நினச்சி கவனிங்க. தீர்ச்சி கேட்டார். I said, அவர்கள் இருவருமே இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் அவர்கள் இருக்கிறது தீர்க்கதரிசிகளாக இருந்திருந்தார். ஸோ அதை அறிந்தவராக he asked them, how can you expect healing on these grounds? How can you expect healing on these grounds? இப்படியான ஒரு நிலைமையில் நின்று கொண்டு நீங்கள் எப்படி தெய்வீக சுகத்தில் எதிர்பார்க்கிறீர்கள்? சரியா? வந்தோட விசாரிச்சீங்களா? எனக்கு சுகம் பண்ணல. How can you expect healing in such grounds? இந்த நிலைமையில் இருந்து கொண்டு நீங்கள் எப்படி தெய்வீக சுகத்தில் எதிர்பார்க்கிறீர்கள்? Will you accept Jesus Christ as a personal Savior? I said, will you come to this pool here and be baptized in the name of Jesus Christ for the remission of your sins? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பர்சனல் சேவியரை எடுத்துக்கிறீங்களா? இந்த ஞானஸ்நான தொட்டியலைக்கு வந்து நீங்கள் ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே? They said, we will do that. அவங்க சொன்னாங்க, நாங்கள் செய்கிறோம். முதல்ல அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அவங்க ஞானஸ்நானத்தை விசுவாசி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜோம் பண்ணதான் தீர்க்கதரிசி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஜோம் பண்ணதான் தீர்க்கதரிசி அந்த பேரில் சொல்லவே இல்லை. ஏறக்குறைய 4 வருஷமா டாக்டர் அதை போய் பரிசோதித்த பிற்பாடு அவங்களுக்கு அந்த வியாதியெல்லாம் அதுக்கப்புறம் 4 வருஷம் அவங்க சுகமாக இருந்தாங்க. 4 வருஷம் நடந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தீர்க்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க நமக்கு தெரியல. கவனிக்கிறீங்களா? நான் இங்கே நோட் பண்ணிட்டு தான்
how can you expect the healing on these grounds? உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, நித்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறீங்க, நீங்கள் ஜீவிக்கத்தான நிலைமை இருந்து கொண்டு எப்படி அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? Is that right? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் முழுமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனை போல மறுரூபமாக வேண்டும். எப்படி மறுரூபமாக? இந்த நிலைமை இருந்து கொண்டு you are standing in such a ground, filthy ground. அருவருப்பான நிலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மோசமான கிரிகளுடைய அப்படியான காரியங்களை செய்து கொண்டு எப்படி நாம் தேவனை போல் மறுரூபமாக முடியும்? How can you expect that? முதல்ல மனம் திரும்புவதற்கு வழி நடத்தினார். தேவன் தானாக விசுவாசத்தான சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. You have to come out of it. தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறதான அந்த நிலத்திற்கு நீங்கள் வர வேண்டும். அப்பொழுது பாருங்க, தேவனுடைய வார்த்தை நீங்கள் கையில் எடுப்பீர்கள். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நேசிப்பீர்கள். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையுடைய ஜீவிக்க தொடங்குவீர்கள். வேற எங்கே நின்று கொண்டு அப்படியே நீங்கள் செய்ய முயற்சிக்க கூடாது, முயற்சி பண்ண முடியாது. You have to come out of it. ரூத் வெளியே வந்தது மாதிரி, ஆபிரகாம் வெளியே வந்தது மாதிரி, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தது மாதிரி, our God is a God of segregation, separation. தேவன் வேறு பிரிக்கிற தேவன். Is that right? Until you be separated, நீ வேறு பிரிந்து வழி வந்தால் ஒழிய நீ எதையும் பெற்றுக்கொள்ள போவதில்லை. நான் பார்க்கிற நிறைய பேர் இந்த வேறு பிரிந்தே வரல. நீ எதையும் அதை பெற்றுக்கொள்ள போவதில்லை. ஆகவே சொல்ல விடுது, நீங்கள் உங்கள் சிந்தை தேவனுடைய வார்த்தைக்கு தெரிந்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய சிந்தையில தேவனுடைய வார்த்தையை நிலைநிறுத்த வேண்டும். படிச்ச தேவனுடைய வார்த்தையை மனசில் நிற்க மாட்டேன். அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளவு வேலைகள். காலம் மாறிடுச்சு. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று வேலை போதிக்கிறது. நீங்கள் சாரலின் குமார்த்திகளா இருக்கிறீர்கள் சகோதரிகளே. You brothers, we are sons of Abraham. We are the royal seed of Abraham. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சகோதரிகள் காலில் போன் வச்சு அவங்க கீழே வைக்கிறதே கிடையாது. எடுத்தா நான் பார்க்கிறேன் சிஸ்டர், நிறைய சகோதரிகள் இன்னும் அவர்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுவதில்லை. நான் பார்க்கிறேன் இன்னும் நிறைய சகோதரிகள் வேதம் போதிக்கிற அந்த ஸ்திரீகள் அந்த நிலைமைக்கு அவங்க வரல. சிஸ்டர், உங்களுடைய சிந்தையிலே அந்த யுத்த காலத்தில் அந்த மகத்தான வீரனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நின்று தேவனுடைய வார்த்தையை அவர் உள்ளே கொண்டு வர வேண்டும். உள்ளே கொண்டு வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையை உள்ளே கொண்டு வரும் பொழுது ஒரு சிந்தைக்கு வரும் பொழுது அது நேரடியாக எங்கே செல்ல வேண்டும்? சரி கேட்கல, உடைய ஆவி, உடைய ஆத்துமா நேரடியாக எங்கே செல்ல வேண்டும்? சிஸ்டர், ஒரு வேலை அங்கே செல்லுவதற்கு முன்பாக நடுவில் ஏதாச்சும் ஒரு பிளாக் ஆயிடுச்சுன்னா என்ன தெரியுமா சிஸ்டர்? Why so many Christians are blowing up? ஏன் நிறைய அநேக கிறிஸ்தவர்கள் வெறுத்து சிதறுகிறார்கள்? காரணம் என்ன? நீங்க பிரஷர் குக்கரை நீங்க இக்னைட் பண்ணிட்டு கொளுத்தி விட்டு கேஸ் ஸ்டவ் வச்சு ஆன் பண்ணிட்டு அது நல்ல பிரஷர் பில்டப் ஆகிற நேரத்தில் அது உள்ள பிரஷர் ஃபார்ம் ஆகும்போது அது தன்னுடைய பிரஷர் என்ன பண்ணாது? அவருடைய ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனலை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அந்த வாய்க்கால் அடிச்சிட்டீங்கன்னா என்ன வேணுது? கவனிக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை உங்கள் சிந்தையில் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது that's what the matter with so many blown up Christians, because they don't clean their channels out. They don't go down to the inside. அவருடைய வாய்க்கால்களை சுத்தப்படுத்தாததுனால தேவனுடைய வார்த்தை உள்ளே மட்டும் அங்கே போக முடியாமல் அது அடைப்பட்டு போகிறது.
பாதி கிறிஸ்தவ ஜீவியத்தை அவன் வெடித்து போயிடுறாங்க. அவனுடைய கிறிஸ்தவ ஜீவியமே தாறுமாறாயிடுது. You have got to clean it. Brothers and sisters, இந்த லாக்டவுன் டைம்ல உங்களுடைய சிந்தை அந்த வாய்க்கால் காஞ்சி போய் அடைந்து போய் தூர்ந்து போகாதபடிக்கு நீங்க மிக ஜாக்கிரதையா இருங்க. கொரோனா வரக்கூடாது எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமோ அதே ஜாக்கிரதை நம்முடைய சிந்தை ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டும். அந்த வாய்க்கால் ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டும். சபைக்கு வர முடியாத நிலைமையில, டீக்கன்கள் வர முடியாத நிலைமையில, பாஸ்டர் வர முடியாத நிலைமையில அப்படியே நம்ம இருக்கிறோம் சிஸ்டர். நிறைய பேர் அப்படி நம்ம தயவு செஞ்சு எதுக்குறாதீங்க. பரிசுத்தாமே நம்முடைய பொதுவான கண்காணி. நிறைய பேருக்கு இந்த லாக்டவுன் டைம்ல அது அடைஞ்சு போச்சு, அந்த சிந்தை தூர்ந்து போச்சு. சும்மா நல்லா இருக்கிற நாள்லயே அவங்க ஒழுங்கா சபைக்கு வர மாட்டாங்க. இப்போ சபையும் நடக்கிறது இல்லை. ஒண்ணு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்றது வேடிக்கையா இருப்பாங்க சிஸ்டர். ஆனா தேவனுடைய காரியத்துல ரொம்ப மனசாபப்படுவார். ஏன்னா நீ தேவனுடைய குமாரனா இருக்கிற, அவருடைய குமாரனாக நீ மனிதமும் ஆகிறதை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார் தேவன். மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிஸ்டர். தேவனுடைய வார்த்தை இங்கே உள்ளே போகாத அந்த வாய்க்கால் அடைபட்டு போதனால அப்படியே வெடிச்சு போயிருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியம் தாறுமாறா போயிடுது. எங்கேயோ ஆரம்பிச்சு, எதையோ நினைச்சு ஆரம்பிச்சு, எப்படியோ வாழணும்னு ஆரம்பிச்சு, எப்படியோ நம்ம இயேசுவை போல் மறுரூபமாக எல்லாம் ஆரம்பிச்சு கடைசியில் அதெல்லாம் முடியாதுப்பா அப்பா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவா? இயேசுவை போல் மாற முடியுமா? எங்கேயோ தப்பு அடைப்பட்டு போயிருக்கிறதுனால இந்த நிலைமையில வந்து நிற்கிறார். அந்த வாய்க்கால் சரியா சுத்தமா இருக்க வேண்டிய நிலைமையில இருந்து தேவனுடைய வார்த்தை சீரா உள்ள போயிருந்துச்சுன்னா அதை நீ அப்படியே விசுவாசத்து இருந்தனா, ஓ பிரதர் சிஸ்டர், தேவனுடைய குமாரத்தை கொண்டு வரும். You have got it. You have got to clean it. Conscience, memory, thoughts, laying aside everything and coming from the inside out with the unadulterated word of God. That's it's the truth. எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு எல்லாவற்றையும் lay all those things aside. எல்லாவற்றையும் தள்ளி விட்டு முதலாவது தேவனுடைய லாக்டவுன் இல்லப்பா பரவாயில்ல பிரதர் சிஸ்டர், சபைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டா நிறைய பேர் அதை கேட்கறதே கிடையாது. எப்படி இருக்காங்க பாத்தீங்களா believers? You please don't say believers. Brother sister, முதல்ல கேட்கவே இல்லைன்னா எப்படி brother sister? நான் என்ன சொல்றேன், எதுக்காக உங்களை திட்டத்துக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் எதுக்காக இப்படி கேட்கறேன்னா, எதுக்காக இப்படி பேசுறேன்னா, நான் கிறிஸ்தவனுக்கு தப்பா கன்வர்ஸ் பண்ணாதீங்க. உங்களால வேதத்தை வாசிக்க முடியல, உங்களால செய்தியை கேட்க முடியல, கிறிஸ்தவன் நீங்க வெளியே சொல்லாதீங்க. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல் பிரதர் சிஸ்டர். இந்த செய்தி கேட்கறதே நிறைய பேர் வீட்டுல. If you have got your senses, see, taste, feel, smell and hear, they are all right. But don't trust them until these senses agrees with the word. உனக்கு காது நல்லா கேட்கலாம், உன் கண்ணு நல்லா நீ பார்க்கும், 5 புலன்கள் உனக்கு நல்லா வேலை செய்யலாம். 5 புலன்கள் எவை? பார்த்தல், கேட்டல், முகர்தல், ருசித்தல், உணர்தல். Is that right? அந்த 5 புலன்கள் உனக்கு நல்லா வேலை செய்தா அதை பத்தி நீ சந்தோஷப்படாத. Unless it agrees with the word. இந்த 5 புலன்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போக வேண்டும். உடைய ஆத்மாவுக்கு இருக்கிறதான 5 புலன்கள், மனசாட்சி, ஞாபக திறமை, இன்னும் இருக்கிறதான 3, அந்த 5 புலன்களும் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகாவிட்டால், சரியா? ஒத்து போக வேண்டும். The imagination, the conscience, the கற்பனை திறன், மனசாட்சி, memories, ஞாபக சக்தி, reasons, காரண affections, அந்த பற்று, your affections, they are all right if they agree with the word. They are all right. But if your affection doesn't agree with the word, get rid of it. உன்னை பார்க்கிற காரியம், உன்னுடைய affection, உன்னுடைய பற்று தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகவில்லை என்றால் அதை தள்ளி வைத்து விடு. உன்னுடைய ஞாபக சக்தி தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகவில்லை என்றால் அதை ஒதுக்கி வைத்து விடு. Each and every
yourself should agree with the word of God. தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போக வேண்டும். இல்லையென்றால் தள்ளி வைத்து விடுகிறது சிஸ்டர். If your memory, if your imagination, if your conscience, anything disagrees with that, what's on the inside, get it off. உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை சிந்தையை பெற்று வாய்க்கால் ஓடி ஒரு இருதயத்தை ஆழத்தில் தேவனுடைய வார்த்தை நங்கூரமிடப்பட்டு நிற்கும் பொழுது இந்த உள்ளே இருக்கிற வார்த்தையோடு உன்னுடைய எண்ணமோட கற்பனை திறன் உடைய ஞாபக சக்தி ஒத்து போகவில்லை என்றால் அவைகளை தூரம் எரிந்து விடு. ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை இதுதான் உண்டு பண்ணும். அப்போதான் தேவகுமார் மறுரூபமாக முடியும் சிஸ்டர். ஆசிரியப்பாராக உடைய சிந்தையை தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ திறந்து கொடுப்பாயானால், the word of God is a good powerful repellent. repellent என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல ரெப்பலண்ட் மாட்டோம் பாருங்க, ஆல் அவுட். எதுக்கு? கொசு துரத்துறதுக்கு. The word of God is a powerful repellent. இதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் சிஸ்டர். நான் வந்து பாருங்க, when your mind closes itself to these things and let God, the Spirit of His God come in, He blows the rest of the stuff out. Every doubt is gone, every fear is gone, every sensation of doubt is gone, every feeling is gone. There is nothing standing there but the word of God, and Satan cannot battle against that. Hallelujah. தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக பெற்றுக் கொள்ளும்பொழுது எல்லா அவிசுவாசமும் அங்கே பறந்து போகிறது, எல்லா பயமும் அங்கே பறந்து போகிறது, எல்லா ஃபீலிங்ஸும் உணர்ச்சிகளும் அங்கே பறந்து போகிறது, தவறான உணர்ச்சிகள் அங்கே பறந்து போகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நங்கூரமிடப்பட்டு நிற்கும் பொழுது and Satan he cannot battle against that. அதோட எதிர்த்து பிசாசால் யுத்தம் பண்ண முடியாது. ஏனென்றால் உனக்குள் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. ஏவல் கூட பேசுறது மாத்திரம் அவன் எவ்வளவு பேசுறது சரி, தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக நிற்கும் பொழுது ஏவல் நீ நிற்கவே மாட்டேன், நீ ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருப்ப. தேவனுடைய வார்த்தை it battles against the Satan. பிசாசு அதோடு எவ்வளவு எதிர்த்து யுத்தம் பண்ணாலும் சரி அவன் தோற்று போவான். தேவனுடைய வார்த்தை ஜீவன் வல்லமையாக இருக்கிறது. இருவரும் கருக்குள்ள எந்த பட்டத்தில் கருக்கானதா இருக்கிறது. நான் தோற்று படம் சொல்றியா அப்படி சொல்லாத. நான் இன்னும் தேவனுடைய வார்த்தை சரியா ஏற்றுக்கலன்னு சொல்றேன், அதுதான் சரியான வார்த்தை. என்னால இதை உங்க வெளியே வரணும்னு சொல்றியா அப்படி சொல்லாத. இன்னும் நான் தேவனுடைய வார்த்தையில சரியா நிலை நிற்கலன்னு சொல்லு. இந்த ஞாபகம் எனக்கு இன்னும் பழைய ஞாபகம் வருதுன்னு சொல்லி அப்படி சொல்லாத. நான் இன்னும் தேவனுடைய வார்த்தையில முழுமையாக நிலை நிற்கலன்னு சொல்லு. சரியான ஆட்டிடியூட் இருக்கணும் சிஸ்டர். எதை நம்ம எழுந்திருக்கிறோம், இதை நீ தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக பெற்றுக்கொண்டாலே பிசாசு பறந்து ஓடிடுவோம். பரிசுநாமத்தை பயன்பட ஹல்லேலூயா. நல்ல துணிப்பது சிஸ்டர். தேவனுடைய வார்த்தைக்கு நீ ஒரு செந்தியை திறந்து கொடுக்காம நீ பார்க்கிற காட்சி உங்க கூட பிசாசு பேசும் பொழுது அதுக்கு நீ ஒரு செந்தியை திறந்து கொடுக்கும் பொழுது பிசாசு உங்க கூட போகும் பொழுது அது ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆனா think about the end result. அது எங்க போய் முடியும், அது எப்படி முடியும்னு நல்லா கவனிக்கணும். Is that right? பிசாசு ஒன்றும் பொம்மன், அவன் ரொம்ப இனிமையானவன், அவன் ரொம்ப அழகுள்ளவன். Is that right? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. வஞ்சிக்கிறவன் தான் பிசாசு. நினைக்கிறோம் என்ன சொல்றது, ஒரு பயங்கரமா என்ன பண்ணுவாங்க இந்த செயின் ஸ்னாப்பிங், இந்த செயின் ஸ்னாக்ஷர்லாம், செயின் ஸ்னாக்ஷன் அதுக்கு ஒரு வழிபறி. இந்த பாலியோட கொள்ளையர்கள் சோமாலிய கொள்ளையர்களை பத்தி கேட்டா ஐயோ என்ன மனுஷனோட காட்டு விளையாடிங்க நமக்கு சொல்லுவோம். அவன் நல்லவனுக்கு அதுக்காக அவங்க காட்டு மிராண்டின்னு நினைச்சாதீங்க. அவங்களுக்கு சாப்பிட எதுல இருந்தாலும் திருடுறாங்க. நான் சொல்ல புரியுதுதா? அது பிசாசு நினைக்காதீங்க. அது மட்டும் பிசா, அதுதான் அவன் நியாயப்படுத்தல. தெரிஞ்சு தப்புதான், நீதியான வழியில அவங்க செய்யணும் தான். அவங்க கேட்டா நம்ம காட்டு மிராண்டி. ஆனா பிசாசு எப்படி தெரியுமா வருவான்? கத்தியத்துல வரமாட்டோம் அவங்க கிட்ட. கவனிக்கிறீங்களா? ஏன் கிட்ட அப்படி வரல,
அந்த வெளிச்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமா இருந்தது. ரொம்ப நாசுக்கா வருவான், வந்து ரொம்ப நைஸா பேசுவான். இஸ் தட் ரைட்? கவனிக்கிறீங்களா சிஸ்டர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ரொம்ப நாசுக்கா வருவான், இனிமையா பேசுவான். அதுதான் பிசாசு. பேசும்போது ரொம்ப இனிமையா இருக்கும், அப்படியே பேச 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 இனிமையா இருந்ததா இருக்கும். திங்க் அபவுட் தி எண்ட் சதிக் ரொம்ப அழகா சொல்றாரு. ஹைப்போக்ரிட்டிசம். அவங்க நம்ம தீர்க்கதரிசி தாயா என்ன பண்ணுவாங்க? அம்மா அவங்களுக்கு தீர்க்கதரிசி என்ன உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா விளக்கெண்ணெய் இல்லாட்டி நிலக்கரி எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க. நிலக்கரி எண்ணெய் சுகரை போட்டு ஈக்குவலா சுகரை போட்டு கலந்து கொடுத்துருவாங்க. அது குடிச்சா இனிப்பா இருக்கும். கவனிப்பீர்களா? கொஞ்சம் நேரம் ஆக 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 அப்படி தொண்டெல்லாம் பயம் ஏறி அறிவிப்போம். கவனிக்கிறதா சிஸ்டர்? விசுவாசம் கிட்ட அணுகும் போது இப்படிதான் இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும். போக 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 பிரதர், better be careful, but it would just burn our tonsils out, nearly going down after the sugar left. அந்த இனிமையெல்லாம் சுகர் போன பிற்பாடு தொண்டை அதை எழுத்து விடும். Well, that's the way it is, friend. Satan tries to be a hypocritical about it. விசுவாசம் அப்படிப்பட்டவன் தான். இந்த காலத்தில் அவன் மிகவும் நயவஞ்சகமானவன். இந்த காலத்தில் மிகவும் நயவஞ்சகமானவன். He tries to show you something better, a easier way, a more sensible plan, but there is no more sensible plan than that God laid down at the beginning His word. உணர்ச்சிகரமான ஒரு திட்டத்தை சொல்லுவான். A sensible plan, உணர்ச்சிகரமான ஒரு திட்டத்தை சொல்லுவான். ஒரு ஈஸியான வழியை சொல்லுவான். There is nothing more sensible than the word of God. தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து வேறு எந்த உணர்ச்சிகரமான திட்டம் இந்த பூமியில் இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள், தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திரு. பிசாசின் வேதையை போல நிற்கக்கூடாது சிஸ்டர். விழித்திருங்கள். பிசாசனை எவனை விழுகலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடிக் கொண்டிருக்கிறார். You have to be very careful about that. ஏவாள் தன் கண்களை திறந்து விட்டாள். She saw the serpent. அந்த சர்ப்பத்தை பார்த்தாள் அவள். அந்த சர்ப்பம் அழகுள்ளவன். Well sister, he was beautiful, handsome, far better than her own husband. தன்னுடைய சொந்த புருஷனை காட்டிலும் ரொம்ப அழகா தெரிஞ்சா ஏவாளுக்கு. Is that right? We should be very careful. நம்ம ஆதமின் குமார்த்திகள் அல்ல, நம்ம ஆதமியுடைய மனவாட்டிகள் அல்ல, நம் இரண்டாம் ஆதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிகள். அதோட பேரை போல நிற்கக்கூடாது. We should be very careful. சிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நல்லா கவனிங்க. That's the thing he does to the women today. Some women with a lovely little husband find some great big masculine man. This man will try to opening up the reasons. This man will try to opening up the reasons. அதே காரணங்களை எடுத்து வருவார் அந்த ஆள் அந்த ஸ்திரீ கிட்ட. அந்த அம்மாக்கு ஒரு சின்ன நல்ல புருஷன் இருப்பான். கவனிக்கிறீர்களா? We should be very careful. அதே காரணங்களை திறந்து கொடுப்போம். நிறைய காரணத்தை சிஸ்டர் அப்படியே நான் கூட என்னுடைய குடும்ப கஷ்டத்தை பாருங்க சிஸ்டர், எதுவாக இருந்தாலும் சரி மொழியிலே தள்ளிடணும். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். This man will try to opening the reasons. Remember, that's a sin. That's devil, or vice versa. Man to women or women to man, either way. சகோதரன் சகோதரி கிட்ட, ஸ்திரீ புருஷன் ஸ்திரீ கிட்ட, இல்ல ஸ்திரீ புருஷன் எதுவான வைஸ் versa, எதுவான we should be very careful. அப்படிதான் அது ஒரு பரிசுத்தாவி இல்லாததப்போ, தேவனுடைய வார்த்தை நிற்க முடியாதப்போ உன்னுடைய சொந்த சிந்தை அதை தாக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு உறுதியாக நிற்க வேண்டும் சிஸ்டர். நான் 2-3 சகோதரரை பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டேன். நம்ம சபையில் வேற சபையில் அருமையான சகோதரர் வந்து ஒரு சகோதரி கிட்ட சொல்லியிருக்கிறார். சொன்னார், சிஸ்டர் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, சாரியில் நீங்க ரொம்ப அழகா இருக்கு. நான் கேள்விப்பட்டேன். சரி ஓகே,
சகோதரன் சகோதரி ரொம்ப பெருசாக எடுத்துக்கல, நான் அதை ரொம்ப இது பண்ணல. அதுக்கப்புறம் கேள்விப்பட்டேன் அதே சகோதரன் நம்ம சபையில் வேலை சொல்றது, கல்யாணம் தான் போய் என் மனைவி அழகா இருந்தா ஆரம்பத்தில், இப்ப அப்படியே முண்டாயிட்டா. அதே சகோதரன் சிஸ்டர் பரிசுத்தாவை நீ முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய கனவுக்கு உன்னுடைய கண்ணுக்கு உன் சொந்த மனைவி அழகா தெரியல, உன்னோட சகோதரி அழகா தெரியாதா? அந்த வீட்டுக்கு ப்ராப்ளம் நடக்கிறது. நான் அப்பதான் யோசிச்சேன், அவங்க வீட்டுல ப்ராப்ளம் வரதுக்கு காரணம் என்ன, அப்பதான் எனக்கு புரிஞ்சுக்கணும். கவனிக்கிறீர்களா? சவன் நல்ல சவன் கெட்ட சவன் நல்ல காரியம் கிடையாது. ஏன் உன் மனைவி கண்ணுக்கு அழகா தெரியல? நான் நடந்தது, நீ தானே கல்யாணம் பண்ண. You begotten 2 children or 3 or 4. உன்னுடைய குழந்தைங்க நீ அவைகளை பெற்றுக்கொண்ட. ஒரு 5 வருஷத்துல எங்க மனைவி அவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னா என்ன, நீ தானே கல்யாணம் பண்ண, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ண? இன்னும் இது பிரதர் சிஸ்டர், நம்ம பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் ஜாஸ்தியா இருக்குது. ரொம்ப லேசான காரியங்கள் இதெல்லாம். We should be very careful. உன் சிந்தையில நீ அதனால இடம் கொடுக்க கூடாது. We have no business. அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. நீ கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். உன்னொரு சகோதரி கிட்ட வந்து ரெசிபி கேட்கறது, சிஸ்டர் இது எப்படி செய்யறது, என் மனைவிக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. உன் மனைவி செய்யறதே இல்லையோ, அவங்க என்ன செய்யணும் அதை நீ சாப்பிடு. அவன் சாப்பாடே சாப்பிடாம வாழ்க்கை நடத்துக்கிறான் பிளாட்ஃபார்ம்ல இருந்து. சொல்ல புரிகிறதா? நீ எதுக்காக கேட்கிற? அப்படியே ரெசிபி ஆரம்பிக்கும், அடுத்தது எங்க ஆரம்பிக்காது. ஒரு பிரதர் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் போறது அழகா இருக்கு, உன் மனைவியும் போனோடனே நீ சபைக்கு வா. சபைக்கே வரது கிடையாது. அதனால தேவனுடைய சமூகத்தை சொல்லியிருக்க ஒரு தடவை, ஸ்திரீகள் கைது கம்மியா போறீங்க ஜாஸ்தியா போறீங்கன்னு சொல்லிட்டு, நீ அன்னைக்கு சபைக்கு வந்ததுன்னா உன் மனைவி மாறி இருப்பாங்க. நீ ஒழுங்கா சபைக்கு வராம இதெல்லாம் பண்ணிட்டு வேலை. பிரதர் சிஸ்டர் இதெல்லாம் நான்சென்ஸ். இதெல்லாம் நீங்க அடியிலே நிறுத்தணும். நீங்க நினைக்கலாம் இவர் நேரோ மைண்டட், இவர் வந்து இவருக்கு குறுகிய புத்தி, என் புத்தி பத்தி எப்படின்னா நீங்க நினைச்சுக்கோங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தை. எப்படியாக நம்ம ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய ஈவினியான இதனை ஆசீர்வதிப்பாராக. We should be very careful. அதே சிஸ்டர்ஸ் யாராவது கால் பண்ணாங்க, ஹஸ்பண்ட் வந்து போய் நீங்க பேசுங்கன்னு சொல்லுங்க. அதுதான் சரியான வழி. ஹஸ்பண்ட் இல்லாத சமயத்தில் வீட்டுக்குள்ள போகக்கூடாது. ஒரு ஸ்திரீ மட்டும் வீட்டில் சிஸ்டர் தனியாக இருந்தால் வீட்டில் போகக்கூடாது. அதனால பழக்கம் கிடையாது. நான் நிறைய பேர் கிடையாது, அதை பார்க்கறதே கிடையாது. ஈவன் அஸ் பாஸ் ஒரு பிரேயருக்கு போகும்போது கூட நான் எந்த வீட்டில் தனியாக போகவே மாட்டேன். அந்த வீட்டில் பிரதர் இல்லையா, வெளியே நீங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்து நிறைய பேர் அதுக்கு நீங்கள் சாட்சி உள்ள வரவே மாட்டேன். நான் யாருன்னா தேவன் அறிவார், நீ யாருன்னா தேவன் அறிவார். ஆனா உள்ள நடக்கிறதுன்னு ஜனங்களுக்கு தெரியாது. We should be very careful. ஒரு கிறிஸ்தவ ஜீவித்தை ஜீவிக்கும் பொழுது அப்படியே சிந்தை மாறும். 5 வருஷம் கழிச்சு மனைவி மேலே இருக்கிற அன்பு போயிடும், அப்படியே வேற மாறும். உனக்கு இன்னும் பரிசுத்தாவி கிடையாது. நீ தானே கல்யாணம் பண்ண, 5 வருஷம் நீ தானே வாழ்ந்த, இப்பயும் அப்படியே மாறுது. என்னதான் மாறுது? ஏன் உன் கவனம் செதுறது? உன் வேலையை நீ பாரு, அவங்க வேலையை அவன் பார்க்கணும். முதல்ல சபைக்கு வா ஒழுங்கா. முதல்ல கம்யூனிட்டி சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணு. பாருங்க, அன்பிலீவர்ஸ் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சபைக்கு ஒழுங்கா வராதவங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. ரெசிபி கேட்கறது, அந்த வீட்டுக்கு போறது. பாருங்க, அங்க வருவது பிசாசு வரும்போது முதல்ல இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுங்க, உங்க ஸ்டார்டர் நீங்க நின்று அங்க வேண்டாம் சிஸ்டர்.
feet. என் கால்கள் நிலங்கடி. முடிக்க விரும்புகிறேன். ஆகவே நல்ல கவனிங்க சிஸ்டர். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது, நிலைநிற்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக நங்குரம் விடும் பொழுது, எல்லா விதமான ஸ்டப்ஸ் அது துரத்தி அடிச்சிடாது. கிட்ட வரவே முடியாது. பரிசுத்தம் எதற்காக அருளப்பட்டது? எதுக்காக பரிசுத்தத்தை தேவனுக்காக? உன் மனைவிக்கு நீ உண்மையா இருக்கணும்ன்றதுக்காக தான். உன் மனைவிக்கு நீ உண்மையா இருக்கணும், வேற ஒரு மனைவி நீ பார்க்க கூடாது. பரிசுத்தம் இது நடக்கும். அப்ப அப்படி நடக்கிறதுனா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு மாற நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லைங்க. We should be very careful. ஆகவே give God's word the first place. A man can't even come to, he can't sing. Hallelujah. Here it is. This is coming fresh. A man cannot sin until first he cast aside God's word. He can't even sin. That's disbelief. தேவனுடைய வார்த்தைக்கு முதலாவது நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள். முதல் ஸ்தானத்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஓடுவோட ஜீவியம். சின்ன காரியம் பெரிய நல்ல காரியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க. நிறைய பேர் நிறைய விதத்தை நீங்க பண்ணீங்க சிஸ்டர். தேவனுக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமான ஒரு முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறது. அவங்களை கூப்பிட்டு செய்ய சொல்றது. அவங்க செஞ்சுட்ட பிறகு தேவனுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு அதை செய்ய சொல்றது. அது நீங்க செய்யாம இருக்கலாமே. எதுக்கு? அவங்களே பிரியப்படுத்துறீங்க, சமயம் பிரியப்படுத்துறீங்க. ஏன் இருக்கிறீங்க? கர்த்தர் தேவனால் கர்த்தரை பிரியப்படுத்துங்க. யார் உங்களை கட்டாயப்படுத்துறாங்களா எங்களை கூப்பிடணும்னு சொல்லிட்டு? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. அவங்க ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க ரிப்பேர் பண்ணிட்டோம். இல்ல பாஸ்டர் தான் ரிப்பேர் பண்ணி பாஸ்டர் கூட்டுங்க. ரெண்டு பேரும் கூட்டாதீங்க. பயப்படுறோம். அன்ஸ்டேபிள். நிலைநிக்கல. எங்க நிக்கிறது, எதை எப்படி பண்ணுறது பயப்படுறோம். யாரை பிரியப்படுத்துறதுன்னு தெரியல. இவங்க வந்தா இவங்க கோச்சுக்கோங்க, இவங்க வந்தா அவங்க கோச்சுக்கோங்க. யாருன்னா ஒருத்தர் பக்கம் இல்லைங்க. ஜோம் பண்ண கூடாதீங்க. எப்படி அப்படி நிலைமையில கர்த்தரை ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வாதமான ஜெபம் எப்படி வரும்? தேவனை பிரியப்படுத்துற சிஸ்டர், அது வரைக்கும் அந்த மட்டும் கூடாதீங்க. தேவனுடைய வார்த்தையோட இருதயத்தை நம்புறோம் என்ற வரைக்கும் இந்த மாதிரி வைபவத்தில் கூடாதீங்க. உங்களுடைய மனப்பூர்வமா நீங்க எப்படி செய்யணும்னு நினைக்கிறோம் அதை செய்யுங்க. அது கொஞ்சம் உத்தமமா இருக்கும். பரவாயில்ல, இன்னும் தேவனுடைய வார்த்தை ஏத்துக்கலாம், மனப்பூர்வமா செய்யறாங்க. ஆண்டு நான் வந்து பிலிவர்னு சொல்லிக்கிறது. இந்த மாதிரி வேலையை பார்க்கறப்ப நீ யார் தான்? மாய்மாலக்காரன். அதுக்கு ஒரு பேர் இருக்குது. Give God's word for the first place. தேவனுடைய வார்த்தைக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க. நீ பாவம் பண்ணா முதலாவது தேவனுடைய வார்த்தையை விட்டு நீ விலகணும்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாம ஒரு மனுஷன் பாவம் பண்ண முடியாது. ஒருத்தன் புகை பிடிக்கிறான்னு சொன்னா முதலாவது தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசிக்கிறான். அவன் தள்ளிட்டு செய்ய முடியும். அங்கேயே நீ எல்லாமே உன்னுடைய மறுபிறப்பின் அனுபவம் எல்லாமே முடிஞ்சுன்றது மதுரை சிஸ்டர். Until first he gets rid of the word of God, the presence of God, he cannot sin. தேவனுடைய சமூகத்தை நீ தள்ளி வைக்கிறதுனால தான், அதை விட்டு விலகி போறதுனால தான். பாருங்க சிஸ்டர், தேவனுடைய பிரசனத்துக்கு அவன் வெளியே போயிட்டான். நீ வெளியே போனா தான் பாவம் செய்ய முடியும். நீ உள்ள இருக்கிறதுக்கு பாவம் செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்குது. தேவனால் பிறந்தவனே அவனை பாவம் செய்ய மாட்டான். தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கு. எந்த இடத்துல யாரும் பார்க்கறாங்க பார்க்கல அதெல்லாம் அந்த காரியம் கிடையாது. எந்த இடத்துல நீ ஒரு தம் எடுத்து வாயில வச்சுனாலே போச்சாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே போயிட்டு. நிறைய பேர் நம்ம நினைச்சு நம்ம பண்ண வேலை ஆடுறது தெரியலன்னு சொல்லிட்டு பிரதர் சிஸ்டர், we have to repent. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம இருதயத்தை தேவன் அறிவார். மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார் அவன் பாக்கியவான். மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கே தருணம் பிரதர் சிஸ்டர். தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். It's because of the channel problem, அந்த வாய்க்கால் problem தான் இங்க எல்லாமே. இந்த வாய்க்கால் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி அடைப்பட்டு போயிருக்கு. சண்டனை ஓடிடுறேன், பணம் சம்பாதிக்க ஓடிடுறேன், இதை பண்ண அதை பண்ண ஓடிடுறேன். சிஸ்டர் நான் சொல்றேன், நான் ஒரு நாள் யோசித்தேன், கொஞ்ச நாள் இப்படிலாம் பேசக்கூடாது. இல்லை சிஸ்டர்,
யார் என் சகோதரன், யார் என் தாய், யார் என் நண்பன், யார் என்ன சார் தேவனுடைய வார்த்தையை கேட்டதுபடி ஜீவிப்பவர்களே என்னுடைய தகவலும் தாயும் நண்பனுமாய் இருக்கிறார் சொன்னார். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கோங்க. அந்த மட்டும் எனக்கு அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பே வேணாம். If it's going to be a brother, if it's going to be a wife, if it's going to be a son, if it's going to be a sister, friend, anything, if it's going to be, அந்த நிலைமைக்கு நீங்க வாங்க. நம்ம எல்லாரும் அதுக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜோப் பண்ணுங்க. தேவனே என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும் என்று ஜெபிங்க. நான் சபைக்கு ஒழுங்கா போன ஜெபிங்க. முதல்ல ஒரு பிரதர் சபைக்கு வரலன்னா எந்த ஆக்டிவிட்டி ஒரு என்கரேஜ் பண்ணாதீங்க. பிரதர் நீங்க முதல்ல சபைக்கு வாங்கன்னு சொல்லுங்க. நீங்க கூட இருக்கிறீங்களா? நான் குத்தம் கண்டுபிடிக்க சொல்லல. நம்மளும் சரியில்லைன்னு அதே நேரத்தில் நினைச்சுக்கோங்க. நம்மளும் பர்ஃபெக்ஷன் நோக்கி போறோம். அவங்க என்கரேஜ் சபைக்கு வரதுக்கு போது அவங்க என்கரேஜ் பண்ணுங்க. அவர் சபைக்கு வர ஒரு கல்யாணத்தை வந்து நிற்பார். அப்போ வந்து கல்யாணம் பண்ணி 4 பேர் வருவாங்க. அதெல்லாம் பண்ணாது. ஃபர்ஸ்ட் சபைக்கு வந்து யூ என்கரேஜ் them to come church first. சபைகளுக்கு மேல என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க அன்னைக்கு வந்து எல்லாம் பேசுறீங்கல்ல, கேட்கறீங்கல்ல, அவர் சபைக்கு வராத ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணி சபைக்கு வரலன்னு கேட்டுக்கிறீங்களா? ஏன் பண்ணி வெனஸ்டே சர்வீஸ் வரலன்னு கேட்டுக்கிறீங்களா? ஏன் வெனஸ்டே சர்வீஸ் நீ வரலன்னு கேட்டுக்கிறீங்களா? நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். உன்னை பாப்புலரா காமிக்கிறதுக்காக தேவனுடைய வார்த்தைக்கு எஃபெக்ட் இல்லாம நீ பண்ணிடாத சிஸ்டர். அதெல்லாம் பெரிய பாவம். Give God's word the first place. தேவனுடைய வார்த்தைக்கு முதல் இடத்தை நிற்கிறது. தேவ வார்த்தையாக இருக்கிறார். கடைசியாக நான் சொல்ல முடியும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. There is the battle, the very first front line. Let's not use a 22 rifle. Let's get an atomic bomb. நம்ம யுத்த காலத்தில் இருக்கிறோம். Is that right? சின்ன துப்பாக்கி எத்தனை பிசாச டிமில் சொல்லிட்டு முயற்சி பண்ணிருக்காங்க. எடுத்துக்கோ ஒரு அட்டாமிக் பாம்பு. இந்த சின்ன இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் வந்து பிசாசு பயப்படாது கிடையாது. What we need is an atomic bomb. Atomic bomb தான் நமக்கு தேவை சிஸ்டர். Let's get an atomic bomb. Let's do the job right. அந்த காரியத்தை சரியா செய்வோம். What we really need is an atomic bomb. Let's get God's atomic bomb. தேவனுடைய அட்டாமிக் பாம் எடுத்துக்கலாம். என்ன வித அட்டாமிக் பாம் கேட்கிறீங்களா? FAITH, faith. Faith in the word of God. God's atomic bomb அது. தேவனுடைய வார்த்தையில் உறுதியை நிற்க பொழுது எந்த பாதகத்தின் பிசாசும் அசைக்கவே முடியாது. எதிர்த்து அவன் போயினே இருப்பான். சிஸ்டர் வந்து பேசுவான், சிஸ்டர்னு பேசுவான். அப்பளே போசாங்க சொல்லிப்பாரு. உஷாராயிடுவான். இவங்க கிட்ட வரவே கூடாது, இவங்க ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு சிஸ்டர் கிட்ட வரும்போது you better be careful, use that atomic bomb. உடைய ஃபெய்த்ல நிலைநிலை வெளியே பிசாசுன்னு சொல்லுங்க. அப்படியே எந்த காரியம் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி எந்த காரியம் வந்தாலும் use that atomic bomb. Faith in the word of God. பிசாசு செதறி போகுது பாப்பா பிரதர் சிஸ்டர். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பிசாசு பயப்படுவான். வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். ஐயோ பிரதர் சிஸ்டர் நான் இப்படி சிஸ்டர் அதெல்லாம் பயப்படவே மாட்டான். பிரதர் சிஸ்டர் நீ பேசினே இருப்பான். ஒரே பாம் தான். அட்டமிக் பாம் போட்டு காலி பண்ணாங்க வெளியே. Faith in the word of God. தேவனுடைய கமானத்தை do your things right. God bless you. கண்ணை தலையில் தாழ்த்து. எனக்கு பரலோகப்பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இறக்கமுள்ள அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீர் விளையாடப்பட்டவர் கர்த்தாவே. தேவரீர் இந்த இரவு நேரம் இந்த சமூகத்திலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் விளையாட்டு கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தை நீர் அறிவீர் கர்த்தாவே. தேவரீர் நாங்கள் குறைவுள்ளவர்கள். தேவரீர் கர்த்தாவே நாங்கள் பலவீனர்கள். கர்த்தாவே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் நிறைவானவர்கள் அல்ல, நாங்கள் தேர்ந்தவர்கள் அல்ல. ஆனாலும் நாங்கள் உம்மை போல் மறுரூபமாக விரும்புகிறோம். கர்த்தாவே நாங்கள் அதற்காகவே முன்குறிக்கப்பட்டோம் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் எதற்காக முன்குறிக்கப்பட்டோமோ கர்த்தாவே உமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குறையில்லாதவருமாய் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் எங்களை முன்குறித்தி எபேசியர் 1:4 நாங்கள் நிறைவேற்றுவோமாக. இனிமையான ஜீவியத்தை நாங்கள் தாரும் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் ஒப்புரவாக இருக்கட்டும். எங்கள் குடும்பத்தாரோடு நாங்கள் ஐக்கியமாக இருக்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவரின் வேதத்தின்படியாக, வேத வாக்கியத்தின்படியாக தேவரின் கர்த்தாவே மனைவிகள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியட்டும் ராஜா. ஓ கர்த்தாவே, அப்படியே புருஷர்களும் கூட தேவரின் எபேசியர் 5:5 வாசிக்கிறவனமாக தன்னுடைய சொந்த சரீரத்தை போஷிப்பது போல தன் குடும்பத்தான சிறையை போஷிக்கட்டும் கர்த்தாவே. தேவனுடைய வார்த்தை நிலைநிற்க உதவி செய்கிறாங்க. ஓ கர்த்தாவே, அந்த ஆட்டமிக் பாம்பை நாங்கள் யூஸ் பண்ண உதவி செய்கிறாங்க. ஓ எங்கள் சிந்தைக்கு பிசாசு ஒருபொழுது அப்போது நாங்கள் விரட்டி அடிக்கத்தக்கதாக எங்களுடைய நிலையிலே எங்களுடைய உறுதிப்பாட்டில் நாங்கள் நிலையை
இருக்கிறதோ உமக்கு பயந்தவர்கள் அவ்வளவு பெரிதான கிருபை நீர் உடையவர். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவத்தை எங்களுக்கு நீர் விளக்கின தேவன். உதவி செய்யும் கர்த்தாவே, உம்முடைய குமாரனை ஜீவிக்கவும், உம்முடைய குமாரத்தியை ஜீவிக்கவும், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுப்போம். நாங்கள் ஜீவிக்கவும், தேவனுடைய நாமத்திற்கு இந்த சாட்சியை ஜீவிக்கவும் என நிலைநிறுத்துவீராக. ஓ, யார் அதை செய்தாலும் செய்ய தவறினாலும், சபை அதை செய்தாலும் செய்ய தவறினாலும், இதோ நான் இங்கே இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படியே ஜீவிக்க வார்த்தை நான் நினைக்கட்டும் கர்த்தாவே. என்னை பயன்படுத்தும் பரிசுத்தாவிலே நிரப்பும் கர்த்தாவே. அநேகர் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்தாவியால் நிரப்புகிறார். துதிகரமாக எடுத்துக்கொள்ளும் நாங்கள் சிறுமிக்கும் எங்களில் நீர் பெருகுகிறார். எவ்வளவு படிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் நடத்தாமல் இருக்கிறோம். ஜீவன தகப்பனே, ஆமென், ஆமென். சமசபை கர்த்தருடைய நாமத்தை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தாவின் தொடக்கத்தை பயன்படுத்தி போஷித்து பராமரித்து வார்த்தைகளுக்கு ஜீவித்து பெற்றுக்கொண்டு வருகைக்கு ஆயத்தமாய் மத்தியாகத்தில் அவருடைய வருகை நாள் எடுத்துக் கொள்வதற்கு அவர் சந்திக்க செய்வாராக. God bless brothers and sisters.